அமாவாசையில் கத்தியுடன் வந்த திருடன் அந்தப் பெண் ஏன் பயப்படவில்லை? சோழ நாட்டின் எல்லைக்கு அப்பால் இயற்கை அன்னை சற்று ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த ஒரு சிறிய கிராமம் வேலூர். எங்கும் பசுமை போர்த்திய வயல்வெளிகள், வானத்தை முட்டி நிற்கும் ஆலமரங்கள், காலையில் சேவல் கூவும் சத்தம், மாலையில் கோவில் மணி ஓசை என வாழ்க்கை மிகவும் அமைதியாக நகர்ந்து கொண்டிருந்த காலம் அது. மின்சாரம் இல்லாத மண் விளக்குகளின் ஒளியில் இரவுகள் மின்னும் காலம். வேளூர் கிராமத்தின் ஒரு கோடியில் வைக்கோல் வேய்ந்த ஒரு சிறிய மண் வீட்டில் விவசாயி முத்தையனும் அவனது மனைவி மீனாட்சியும் வாழ்ந்து வந்தனர். முத்தையன் உழைப்பையே நம்பியவன். அதிகாலை சூரியன் எழுவதற்கு முன்பே கலப்பையோடு வயலுக்குச் செல்பவன். அந்தி சாய்ந்த பிறகே வீடு திரும்புவான். அவனது மனைவி மீனாட்சி பெயருக்கேற்றாற்போல அமைதியும் அறிவும் பொறுமையும் நிறைந்தவள். வறுமை அவர்கள் வாசலில் நின்றாலும் வந்தவர்களுக்கு இல்லையென்று சொல்லாத ஈகை குணம் கொண்டவள். அந்த ஆண்டு வானம் பொய்த்துப் போனது. எதிர்பார்த்த மழை பெய்யவில்லை. ஏரி குளங்கள் வறண்டு கிடந்தன. ஊரில் பஞ்சம் மெல்லத் தலை தூக்க ஆரம்பித்திருந்தது. முத்தையனின் வயலிலும் விளைச்சல் குறைவுதான். இருந்ததை வைத்துக்கொண்டு வயிற்றைக் கட்டி வாயைக் கட்டி வாழ்ந்து வந்தனர். ஒரு அமாவாசை இரவு. வானத்தில் நிலவு இல்லை. எங்கும் காரிருள் சூழ்ந்திருந்தது. தூரத்தில் ஆந்தை அலறும் சத்தம் மட்டும் அவ்வப்போது கேட்டது. பகல் முழுவதும் வயலில் வேலை செய்த களைப்பில் முத்தையன் திண்ணையிலேயே பாயை விரித்து ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான். மீனாட்சி வீட்டுக்குள் இருந்த அடுக்களையில் எஞ்சியிருந்த வேலைகளை முடித்துவிட்டு விளக்கின் திரியை தூண்டிவிட்டுக் கொண்டிருந்தாள். அப்போது வீட்டின் பின்பக்க கதவு லேசாக ஆடும் சத்தம் கேட்டது. காற்று பலமாக வீசவில்லை. பின் ஏன் கதவு அசைகிறது? மீனாட்சியின் உள்ளுணர்வு ஏதோ சரியில்லை என்று சொன்னது. அவள் பதறவில்லை, கூச்சலிடவில்லை. அமைதியாக விளக்கின் ஒளியை குறைத்துவிட்டு சுவரோரமாக மறைந்து நின்று கவனித்தாள். ஒரு உருவம் மெல்ல உள்ளே நுழைந்தது. அவன் முகத்தில் ஒரு துணி கட்டப்பட்டிருந்தது. கையில் ஒரு சிறிய கத்தி. அவன் நடை திருடர்களுக்கு உரிய நைன நடை. அவன் கண்கள் இருட்டிலும் எதையோ தேடி அலைந்தன. அவன் நேராக அரிசிப்பானை இருக்கும் இடத்தை நோக்கி நகர்ந்தான். அது மாறன், பக்கத்து ஊரைச் சேர்ந்தவன். ஒரு காலத்தில் அவனும் சிறு நிலம் வைத்திருந்த விவசாயிதான். ஆனால் வறட்சியும் கடன் தொல்லையும் அவனை நிலத்தை விற்க வைத்தன. வேலையில்லை, கையில் காசு இல்லை, வீட்டில் பசியால் வாடும் குழந்தைகள். அந்த வறுமை அவனை திருடனாக்கியிருந்தது. அவனது நோக்கம் யாரையும் துன்புறுத்துவதல்ல, வயிற்றுப் பசிக்குத் தேவையானதை எடுப்பது மட்டுமே. மீனாட்சியின் வீட்டில் பெரிதாக திருடுவதற்கு தங்கம் வைரம் என்று எதுவும் இல்லை என்பது அவளுக்குத் தெரியும். ஆனால் அடுத்த வேளை விதைப்புக்காக முத்தையன் பத்திரப்படுத்தி வைத்திருந்த ஒரு மூட்டை விதை நெல் அங்கே மூலையில் இருந்தது. அதுதான் அவர்களின் எதிர்காலம். மாறன் அந்த விதை நெல் மூட்டையை தூக்க முயன்றான். பசியால் சோர்ந்திருந்த அவனது உடலுக்கு அந்த எடை அதிகமாக இருந்தது. மூச்சு வாங்கினான். அப்போது மென்மையான ஆனால் உறுதியான குரல் ஒன்று ஒலித்தது. தம்பி, மூட்டை கனமாக இருக்கிறதா? மாறன் திடுக்கிட்டு திரும்பினான். கையிலிருந்த கத்தி நடுங்கியது. விளக்கின் ஒளியைக் கூட்டிவிட்டு மீனாட்சி அவன் முன் நின்றாள். அவள் கண்களில் பயமில்லை, மாறாக ஒரு தாயின் கருணை இருந்தது. யார் நீ? சத்தம் போட்டால் வெட்டி விடுவேன் என்று குரலை உயர்த்தாமல் மிரட்டினான் மாறன். மீனாட்சி புன்னவைத்தாள். பசியோடு இருப்பவன் கத்தி பிடித்தால் அது நடுங்கத்தான் செய்யும் அப்பா. உன்னைப்பார், கால்களும் கைகளும் தளர்ந்து போயிருக்கின்றன. இந்த நிலையில் உன்னால் இந்த மூட்டையை தூக்கிக் கொண்டு ஓட முடியாது. அப்படியே ஓடினாலும் பசினாலும் பசி மயக்கத்தில் எங்காவது விழுந்து விடுவாய். மாறன் திகைத்து நின்றான். வழக்கமாக பெண்கள் திருடனைப் பார்த்தால் அலறுவார்கள், ஊரை கூட்டுவார்கள். ஆனால் இவள் என்னவோ விருந்தாளியிடம் பேசுவது போல பேசுகிறாளே. முதலில் கத்தியை கீழே போடு. உட்கார், உனக்கு நான் சோறு போடுகிறேன் என்றாள் மீனாட்சி. மாறனுக்கு தன் காதுகளையே நம்ப முடியவில்லை. என்னை ஏமாற்றிவிட்டு உன் புருஷனை எழுப்ப பார்க்கிறாயா என்றான் சந்தேகத்துடன். என் கணவர் பகல் முழுவதும் உழைத்த களைப்பில் தூங்குகிறார். அவரை எழுப்ப எனக்கு விருப்பமில்லை. மேலும் பசி என்று வந்தவனுக்கு சோறு போடுவது எங்கள் குல வழக்கம். நீ திருடனாகவே இருக்கட்டும், முதலில் நீ ஒரு மனிதன்தானே? வா, வந்து அமர். அவள் பேச்சிலிருந்த அந்த உண்மை மாறனை பிடித்து உலுக்கியது. மெல்ல கத்தியை இடுப்பில் செருகிக் கொண்டு தயக்கத்துடன் சுவரோரம் அமர்ந்தான். மீனாட்சி ஒரு இலை போட்டு பானையில் மீதமிருந்த பழைய சோற்றை எடுத்து வைத்தாள். கூடவே மோர் மிளகாய் ஒன்றையும் வைத்தாள். இருப்பது இதுதான், கோபித்துக் கொள்ளாதே என்றாள்.
அந்த பழைய சோற்றின் வாசம் மாறனின் நாசியை துளைத்தது. அவன் கடந்த 2 நாட்களாக எதுவும் உண்ணவில்லை. அவசரமாகச் சாப்பிடத் தொடங்கினான். முதல் வாய் சோறு வயிற்றுக்குள் இறங்கியதும் அவனது கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. அந்தச் சோறு அமிர்தமாக இருந்தது. அவன் சாப்பிட்டு முடிக்கும் வரை மீனாட்சி எதுவும் பேசவில்லை. ஒரு செம்பு தண்ணீரை கொடுத்தாள். அவன் குடித்து முடித்ததும் ஒரு பழைய துண்டை கொடுத்து துடைத்துக் கொள்ளச் சொன்னாள். இப்போது சொல்லப்பா, உனக்கு என்ன கஷ்டம்? ஏன் இந்த தவறு செய்ய வந்தாய் என்று மெதுவாக கேட்டாள். மாறன் தலை குனிந்தான். உங்க சோறு அவனது மனசாட்சியை தட்டி எழுப்பியிருந்தது. அம்மா, நானும் உழவந்தா. மழை இல்லை, கடன் கழுத்தை நெரிக்கிறது. பிள்ளைகள் பசியால் துடிக்கிறார்கள். என்ன செய்வது என்று தெரியாமல் அவன் குரல் உடைந்தது. மீனாட்சி பெருமூச்சு விட்டாள். வறுமை கொடியதுதான் தம்பி. அதற்காக பிறர் உழைப்பை திருடுவது அதைவிடக் கொடியது. நீ இன்று இங்கிருந்து நெல் மூட்டையை திருடிச் சென்றால் நாளை என் குடும்பம் பட்டினியில் சாகும். ஒருவருடைய பசியைப் போக்க இன்னொருவரை பட்டினி போடுவது என்ன நியாயம்? மாறன் பதில் சொல்ல முடியாமல் விழித்தான். மீனாட்சி எழுந்து உள்ளே சென்றாள். மூலையிலிருந்த விதை நெல் மூட்டையை அவிழ்த்தாள். அதிலிருந்து ஒரு சிறிய துணிப்பையில் 2 படி நெல்லை அள்ளிக் கட்டினாள். அதை மாறனிடம் நீட்டினாள். இதை வைத்துக்கொள். மாறன் தயங்கினான். இது விதை நெல்லல்லவா? இதை நான்... ஆம், இது விதை நெல்தான். இதை நான் உனக்கு தருவது நீ இதை சமைத்துச் சாப்பிட அல்ல. இது உன் நம்பிக்கைக்கான விதை. இந்த நெல்லை கொண்டு போய் உன் நிலத்தில் விதை. உழைத்து தண்ணீர் பாய்ச்சு. உன் வியர்வை அந்த மண்ணில் விழட்டும். பூமித்தாய் ஏமாற்ற மாட்டாள். தொடர்ந்து அவள் சொன்னாள். இன்று உன் பசிக்கு நான் சோறு போட்டேன். ஆனால் நாளை உன் குடும்பத்தின் பசியைப் போக்க நீதான் உழைக்க வேண்டும். திருட்டுத் தொழில் ஒரு நாள் சோறு போடும், ஆனால் மானத்தை பறித்துவிடும். உழைப்பு மட்டும்தான் கடைசி வரை கை கொடுக்கும். இந்த விதையை எடுத்துக்கொள். இது தர்மத்தின் விதை. இதை நீ சரியாக பயன்படுத்தினால் உன் வாழ்க்கை மாறும். மாறன் அந்த துணிப்பையை வாங்கினான். அது வெறும் நெல் மூட்டை அல்ல, அவனது வாழ்க்கையை மாற்றப்போகும் பொக்கிஷம் என்று அவனுக்குத் தோன்றியது. அவன் மீனாட்சியின் கால்களில் விழுந்து வணங்கினான். அம்மா, என்னை மன்னித்து விடுங்கள். பசி என் புத்தியை மறைத்துவிட்டது. நீங்கள் காட்டிய இந்த அன்பு என் வாழ்நாள் முழுவதும் மறக்காது. இனி நான் திருட மாட்டேன். என் நிலத்தில் உழைப்பேன், பிழைத்துக் கொள்வேன் என்று சபதம் செய்தான். மீனாட்சி அவனை ஆசீர்வதித்து, போய் வா அப்பா, விடியும் முன் ஊர் எல்லை தாண்டிவிடு என்று அனுப்பி வைத்தாள். மாறன் சென்ற பிறகு மீனாட்சி எதுவுமே நடக்காதது போல படுத்து உறங்கினாள். காலம் உருண்டோடியது. அடுத்த சில ஆண்டுகளில் மழை பெய்தது. ஊர் செழித்தது. முத்தையனின் வயலிலும் விளைச்சல் அமோகம். மீனாட்சிக்கு வயதாகியிருந்தது. அந்தச் சம்பவத்தை அவள் மறந்தே போயிருந்தாள். 5 வருடங்களுக்குப் பிறகு ஒரு அறுவடை திருநாளன்று முத்தையனின் வீட்டு வாசலில் ஒரு மாட்டு வண்டி வந்து நின்றது. வண்டியிலிருந்து நல்ல திடகாத்திரமான ஒரு மனிதன் இறங்கினான். அவன் முகத்தில் ஒரு பொலிவு இருந்தது. அவன் பின்னால் வேலையாட்கள் 2 பெரிய நெல் மூட்டைகளை சுமந்து வந்தனர். திண்ணையில் அமர்ந்திருந்த முத்தையன், யார் நீங்கள்? யாரை பார்க்க வேண்டும் என்று கேட்டான். வந்தவன் புன்னகையோடு, அம்மா இருக்கிறார்களா என்று கேட்டான். குரல் கேட்டு மீனாட்சி வெளியே வந்தாள். அவளுக்கு அந்த முகத்தை எங்கேயோ பார்த்த ஞாபகம், ஆனால் சட்டென்று நினைவுக்கு வரவில்லை. வந்தவன் ஓடி வந்து அவள் காலில் விழுந்தான். அம்மா, நான்தான் மாறன். 5 வருடங்களுக்கு முன் ஒரு அம்மாவாசை இருட்டில் என்று இழுத்தான். மீனாட்சியின் முகம் மலர்ந்தது. அரடே, தம்பியா, எப்படி இருக்கிறாய்? மாறன் எழுந்தான். அவன் கண்கள் பனித்திருந்தன. அன்று நீங்கள் போட்ட ஒரு கைப்பிடி சோறும் கொடுத்த அந்த விதை நெல்லும்தான் இன்று என்னை ஒரு மனிதனாக மாற்றியிருக்கிறதம்மா. அன்று நான் விதைத்த அந்த நெல் என் நிலத்தில் பொன்னாக விளைந்தது. என் உழைப்பை கொட்டினேன். இப்போது நான் 10 பேருக்கு சோறு போடும் அளவுக்கு உயர்ந்திருக்கிறேன். என் பிள்ளைகள் பள்ளிக்கூடம் செல்கிறார்கள். எல்லாம் உங்கள் கருணையால் வந்தது. அவன் அந்த 2 நெல் மூப்பைகளையும் அவர்கள் முன் வைத்தான். அன்று நான் உங்களிடம் பெற்றது ஒரு சிறிய பை நெல். அதற்கு பதிலாக இந்த 2 மூட்டை நெல்லை காணிக்கையாக கொண்டு வந்திருக்கிறேன். இதை நீங்கள் மறுக்காமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றான். முத்தையனுக்கு ஒன்றும் புரியவில்லை. மீனாட்சி நடந்ததை சுருக்கமாகச் சொன்னாள். அதைக் கேட்ட முத்தையன் தன் மனைவியின் அறிவையும் கருணையையும் எண்ணி பெருமிதம் கொண்டான். திருடனை பிடித்துத் தண்டிப்பது சுலபம், ஆனால் அவனை திருத்தி மனிதனாக்குவது கடினம். அதை நீ சாதித்துவிட்டாய் மீனாட்சி என்றான் முத்தையன். மீனாட்சி அந்த நெல் மூட்டைகளைத் தொட்டு வணங்கினாள். இது நெல் அல்ல, இது ஒரு மனிதனின் நேர்மையான உழைப்பு. இதுதான் உண்மையான செல்வம் என்றாள். அன்று மாறன் அவர்களோடு அமர்ந்து சாப்பிட்டான்.
ஆனால் அன்று அவன் திருடன் அல்ல, உறவினன். அவனது கைகள் சுத்தமாக இருந்தன, மனமும் தான். முடிவுரை. அறிவு என்பது புத்தகங்களில் மட்டுமில்லை, தக்க சமயத்தில் கோபத்தை அடக்கி கருணையோடு செயல்படுவதிலும் இருக்கிறது. ஒரு இல்லத்தரசியின் பொறுமையும் ஒரு கைப்பிடி சோறும் கத்தி எடுத்த ஒருவனை கலத்தை பிடிக்க வைத்தது. தண்டனையால் திருந்தாத மனிதர்கள் கூட அன்பால் திருந்துவார்கள் என்பதற்கு இந்தச் சம்பவமே சாட்சி. நீதி. அன்பும் கருணையும் கொண்டு திருத்த முடியாத தவறு என்று இவ்வுலகில் ஏதுமில்லை. நம் முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையையும் அவர்கள் விட்டுச் சென்ற அறநெறிகளையும் கதைகள் மூலமாக உங்கள் காதுகளில் சேர்க்கும் ஒரு சிறிய முயற்சிதான் இந்த மண் மணக்கும் தமிழ் கதைகள். இந்த கதைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள். இதுபோன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான கதைகளை தொடர்ந்து கேட்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அந்த மணி ஐகானையும் அழுத்திக் கொள்ளுங்கள். மண்ணின் மனம் மாறாத கதைகளுடன் இணைந்திருப்போம். சோம்பேறித்தனம் வாழ்க்கையை அழிக்குமா? ஆடு புகட்டிய பாடம். தியானம் என்ற பெயரில் தூங்கிக் கொண்டிருந்த முனிவரை ஒரு குடும்பக்கார ஆடு ஓட வைத்த அந்த திருநாள் சோம்பேறித்தனத்தின் வேஷம் கலைந்த கதை. முற்காலத்தில் சோழ நாட்டு எல்லைக்கு அருகே மங்களபுரம் என்றொரு செழிப்பான கிராமம் இருந்தது. அந்த ஊர் பெயருக்கேற்றாற் போலவே எங்கு பார்க்காலும் மங்களகரமான காட்சிகள். தென்னை மரங்கள் வானத்தை தொட்டுக் கொண்டு நிற்கும். வாய்க்காலில் தண்ணீர் சலசலவென ஓடும். எந்நேரமும் கிளிகளின் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். ஊரின் எல்லையில் ஒரு மிகப் பழமையான அரச மரம் இருந்தது. அந்த மரத்தின் அடியில் ஒரு சிறிய மேடை. அந்த மேடைதான் நமம் கதையின் நாயகர் சுகானந்த சுவாமிகள் வசிக்கும் இடம். பெயரிலேயே சுகம் இருப்பதை கவனித்தீர்களா? ஆமாம், சுகானந்தர் ஒரு விசித்திரமான முனிவர். அவருக்கு வயது 50ஐ தாண்டியிருக்கும். முகத்தில் அடர்த்தியான தாடி, கழுத்தில் ருத்ராட்ச மாலைகள், நெற்றியில் விபூதி பட்டை என பார்ப்பதற்கு மிகப்பெரிய மகான் போலவே இருப்பார். ஊர் மக்களும் அப்படித்தான் அவரை நம்பிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால் சுகானந்தர் உலகிலேயே மிகப்பெரிய சோம்பேறி. அவருக்கு வேலை செய்வது என்றால் வேப்பங்காயாக கசக்கும். மனித பிறவி என்பதே ஓய்வெடுப்பதற்காகத்தான் என்பதுதான் அவருடைய ரகசியக் கொள்கை. ஆனால் அதை வெளியே சொன்னால் சோறு கிடைக்காது என்பதால் நான் ஆழ்ந்தந்த தியானத்தில் இருக்கிறேன் என்று சொல்லிவிடுவார். தினமும் காலையில் ஊர் மக்கள் அவருக்கு விதவிதமான உணவுகளை கொண்டு வருவார்கள். சாமி, இது என் வீட்டில் காய்ச்சிய பசும்பால் என்பார் பால்காரர். சுவாமி, இது என் தோட்டத்தில் விளைந்த மாம்பழங்கள் என்பான் ஒரு விவசாயி. குருவே, இது நெய்யில் பொரித்த பணியாரம் என்பாள் ஒரு மூதாட்டி. இவை அனைத்தையும் பிரசாதத்தை இங்கே வைத்துவிட்டுப் போங்கள், நான் இப்போது நிஷ்டையில் இருக்கிறேன், என் தவம் கலையக்கூடாது என்று கண்ணை மூடிக்கொண்டே கம்பீரமாக கூறுவார். மக்கள் போனதும் மெல்ல ஒரு கண்ணை திறந்து பார்ப்பார். யாரும் இல்லை என்று உறுதியானதும் அந்த பணியாரத்தையும் பழங்களையும் வெளுத்துக் கட்டுவார். சாப்பிட்ட மயக்கம் வந்ததும் மீண்டும் சம்மணமிட்டு அமர்ந்து கண்ணை மூடி மெல்லிய குரட்டையுடன் தூங்க ஆரம்பித்து விடுவார். ஊர் மக்கள் தூரத்திலிருந்து பார்த்து, பார்த்தீர்களா, நம் சுவாமிகள் மூச்சைக் கூட அடக்கி தவம் செய்கிறார், அதான் சத்தம் வருகிறது என்று பெருமைப்படுவார்கள். இப்படியே சுகானந்தரின் வாழ்க்கை அரச மரத்தடியில் ராஜா போல போய்க் கொண்டிருந்தது. அந்த கருப்பன் வரும் வரை. அந்த ஊரில் முத்தன் என்றொரு இடையன் இருந்தான். அவனிடம் 100கணக்கான ஆடுகள் இருந்தன. அதில் ஒரு ஆடு மட்டும் மிக விசித்திரமானது. அது ஒரு வெள்ளாடை என்றாலும் அதன் உடலில் ஆங்காங்கே கருப்பு புள்ளிகள் இருந்ததால் அதற்கு புள்ளி என்று பெயர். புள்ளிக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருந்தது. அது எதைக் கண்டாலும் கடித்துப் பார்க்கும். சும்மா இருக்கும் மரத்தை கடிக்கும், காயப்போட்டிருக்கும் துணியை கடிக்கும், சில சமயம் முத்தனின் வேஷ்டியை கூட கடித்து இழுக்கும். ஒரு நாள் மதிய வேளை. சூரியன் உச்சியில் தகதகவென எரிந்து கொண்டிருந்தான். வெப்பம் தாங்காமல் பறவைகள் கூட இலைகளுக்கு அடியில் ஒளிந்து கொண்டிருந்தன. சுகானந்த சுவாமிகள் வழக்கம் போல வயிறு முட்ட புளியோதரையை சாப்பிட்டுவிட்டு அரச மரத்தடியில் தியானம், அதான் தூக்கம் செய்ய தயாரானார். இன்று வெயில் அதிகம், அதனால் ஆழ்நிலை தியானத்திற்குச் செல்லப் போகிறேன், யாரும் என்னை தொந்தரவு செய்யாதீர்கள் என்று அவ்வழியே சென்ற சிலரிடம் சொல்லிவிட்டு கண்களை மூடினார். சில நிமிடங்களிலேயே அவருடைய தலை லேசாகச் சாய்ந்தது. வாய் லேசாகத் திறந்தது. கரக் முரக் என்று மெல்லிய இசை வரத் தொடங்கியது. அதே நேரத்தில் முத்தனின் மந்தையிலிருந்து தப்பிய புள்ளி ஆடு மெல்ல மெல்ல அந்த அரச மரத்தை நோக்கி வந்தது. புள்ளிக்குத் தாகம் எடுத்தது.
அரசமரத்தடியில் யாரோ ஒரு மனிதர் உட்கார்ந்திருப்பதையும் அவருக்கு முன்னே ஒரு தட்டில் வாழைப்பழங்களும் சில பூக்களும் இருப்பதையும் அது பார்த்தது. ஆட்டுக்கு பக்தி தெரியுமா என்ன? அதற்கு தெரிந்தது பசி மட்டுமே. மெதுவாக சத்தம் போடாமல் அடிகளை எடுத்து வைத்து மேடை மீது ஏறியது புள்ளி. சுகானந்தர் ஆழ்ந்த மன்னிக்கவும் தியானத்தில் இருந்தார். ஆடு முதலில் வாழைப்பழத் தோலை முகர்ந்து பார்த்தது. பிறகு மெல்ல ஒரு பழத்தை வாயில் கவ்வியது. சுகானந்தருக்கு ஏதோ சலசலப்பு கேட்டது. ஆனால் கண் விழித்தால் சோம்பேறித்தனம் போய்விடும் என்பதால் கையால் லேசாக ஒரு தட்டு தட்டினார். ஈக்கள் தொல்லை தாங்கலப்பா என்று மனதிற்குள் நினைத்துக் கொண்டார். ஆனால் ஈக்களுக்கு இவ்வளவு பெரிய நாக்கு இருக்குமா என்ன? என்ன? புள்ளியாடு வாழைப்பழத்தைச் சாப்பிட்டு முடித்தது. அடுத்து அதன் கண்கள் சுகானந்தரின் கழுத்தில் தொங்கிய அந்த பெரிய ருத்ராட்ச மாலையின் மீது பதிந்தது. அது ஏதோ காட்டுக்கொட்டை என்று நினைத்து ஆடு அதை லேசாக கடித்தது. என்று முனகினார் சுகானந்தர். கழுத்தில் ஏதோ ஊறுவது போல இருந்தது. அவர் நினைத்தார், ஒருவேளை கடவுள் என் பக்தியை சோதிக்கிறாரோ? இது மாயையாக இருக்கலாம். நான் அசையக்கூடாது. சோம்பேறித்தனம் அவரை அசைய விடவில்லை. ஆடு இப்போது இன்னும் தைரியமானது. அது சுகானந்தரின் தாடியை பார்த்தது. காற்றில் ஆடிக்கொண்டிருந்த அந்த தாடி ஆட்டுக்கு ஒரு காய்ந்த வைக்கோல் போல தெரிந்தது போலும். மெல்வதற்கு நல்ல தீனி என்று நினைத்த புள்ளி சுகானந்தரின் தாடியின் நுனியை வாயில் கவ்வி லேசாக இழுத்தது. வலித்தது. சுரீர் என்று வலித்தது. சுகானந்தர் சிவசிவ என்று அலறியபடியே கண்ணை திறக்க முயன்றார். ஆனால் முழுவதுமாக விழிப்பதற்குள் ஆடு அடுத்த கட்ட நடவடிக்கையில் இறங்கியது. அவர் இடுப்பில் கட்டியிருந்த காவி வேஷ்டியின் நுனி காற்றில் பறந்து கொண்டிருந்தது. புள்ளி ஆடு தாடியை விட்டுவிட்டு அந்த வேஷ்டி நுனியை பிடித்தது. பிடித்து பலமாக ஒரு இழுப்பு இழுத்தது. சுகானந்தர் திடுக்கிட்டு முழுமையாக கண் விழித்தார். எதிரே ஒரு ஆடு தன் வேஷ்டியை வாயில் கவ்விக்கொண்டு நிற்பதை பார்த்தார். ஏய் ஏய் போ போ என்று விரட்டினார். ஆனால் புள்ளி விடுவதாக இல்லை. அது ஒரு விளையாட்டு என்று நினைத்துக் கொண்டது. சுகானந்தர் விரட்ட விரட்ட அது பின்னால் நகர்ந்தது. ஆனால் வேஷ்டியை விடவில்லை. என் மானம் போகிறதே, விடுடா சனியனே என்று கத்தினார் சுகானந்தர். அவர் அமர்ந்திருந்த நிலையிலிருந்து எழ முயன்றார். அவர் எழ எழ ஆடு பின்னால் நகர்ந்தது. வேஷ்டி அவிழும் அபாயம் ஏற்பட்டது. இப்போது அங்கே ஒரு விசித்திரமான காட்சி அரங்கேறியது. ஊர் மக்கள் போற்றும் மகான் ஒரு கையால் தன் இடுப்புத் துணியை பிடித்துக்கொண்டு மறு கையால் ஆட்டை விரட்டிக்கொண்டு மே மே என்று கத்தும் ஆட்டுடன் மல்லு கட்டிக் கொண்டிருந்தார். திடீரென்று ஆடு ஒரு முடிவெடுத்தது. அது வேஷ்டியை வாயில் கவ்வியபடியே சர் என்று மேடையை விட்டு கீழே குதித்து ஓடத் தொடங்கியது. வேறு வழியில்லை. வேஷ்டியை விட்டால் மானம் போகும். ஆட்டை பிடித்தால் தான் ஆடை மிஞ்சும். பல ஆண்டுகளாக நான் அசைய மாட்டேன், உலகம்தான் என்னை சுற்ற வேண்டும் என்று இருந்த சுகானந்தர் இப்போது வேறு வழியின்றி ஓட வேண்டியதாயிற்று. நில்லு, ஏ கருப்பா, நில்லுரா என்று கத்தியபடியே சுகானந்தர் ஆட்டின் பின்னால் ஓடினார். ஆடு சும்மா ஓடவில்லை. அது அரச மரத்தை சுற்றி ஓடியது. பிறகு நேராக கிராமத்துத் தெருவுக்குள் புகுந்தது. தெருவில் சிறுவர்கள் கோழிக்குண்டு விளையாடிக் கொண்டிருந்தார்கள். திடீரென்று புயல் போல ஒரு ஆடு ஓடுவதையும் அதன் பின்னால் டேய் நில்லுரா என்று கத்திக்கொண்டு சுவாமிகள் ஓடுவதையும் பார்த்து மிரண்டு போனார்கள். என்னடா இது அதிசயம்? சுவாமிகள் காற்றில் மிதப்பார் என்று சொன்னார்கள். இவர் என்ன ஆடு மாதிரி துள்ளி குளித்து ஓடுகிறார் என்று ஒரு சிறுவன் கேட்டான். சுகானந்தருக்கு மூச்சு வாங்கியது. கால்கள் வலிக்க ஆரம்பித்தன. பல வருடங்களாக நடக்காமல் ஒரே இடத்தில் உட்கார்ந்து தின்றதன் விளைவு இப்போது தெரிந்தது. தொப்பை குலுங்க அவர் ஓடினார். ஆடு சந்தைக்குள் புகுந்தது. மண்பானை செய்பவரின் சக்கரத்தில் மோதி பானைகள் உருண்டன. ஐயோ, என் பானைகள் என்று குயவர் கத்தினார். என் வேஷ்டி என்று சுகானந்தர் கத்தினார். அடுத்து காய்கறி கடை. ஆடு ஒரு கூடை கத்திரிக்காய் மீது தாவி குதித்து ஓடியது. சுகானந்தர் அதை துரத்தும்போது வழுக்கி விழுந்து தக்காளி குவியலில் அமர்ந்தார். ஊர் மக்கள் கூடிவிட்டார்கள். சுவாமிகளே, என்ன ஆயிற்று? ஏன் இப்படி ஓடுகிறீர்கள்? இதுவும் ஒரு வகை யோகமா என்று அப்பாவித்தனமாக கேட்டான் ஒருவன். சுகானந்தருக்கு பதில் சொல்ல நேரமில்லை. யோகமும் இல்லை, யாகமும் இல்லை, அந்த ஆட்டை பிடியுங்கள் என்று கத்தினார். ஆடு விடாமல் ஓடி கடைசியாக ஊரின் நடுவே இருந்த குளக்கரைக்குச் சென்றது. அங்கே முத்தன் ஆட்டின் உரிமையாளர் நின்று கொண்டிருந்தான். ஆடு நேராகச் சென்று முத்தனின் காலடியில் படுத்துக் கொண்டது. அதுவரை வாயில் கவ்வியிருந்த வேஷ்டித் துணியை கிழிந்த துண்டு
கீழே போட்டது. சுகானந்தர் மூச்சிரைக்க அங்கே வந்து சேர்ந்தார். உடல் முழுவதும் வியர்வை. தக்காளிச்சாறு வேறு ஒட்டியிருந்தது. கண்கள் சிவந்திருந்தன. கோபம் தலைக்கேறியது. முத்தா, உன் ஆடு என்ன காரியம் செய்தது பார்த்தாயா? என் தவத்தை கலைத்து விட்டது. என்னை ஊர் முழுக்க ஓட வைத்து விட்டது என்று இறைந்தார். அப்போது அங்கே ஊர் தலைவர் வந்தார். அவர் ஒரு புத்திசாலி. அவர் சுகானந்தரை பார்த்து சிரித்தார். சுவாமிகளே, கோபப்படாதீர்கள். இன்று ஒரு பெரிய உண்மை வெளிவந்துவிட்டது என்றார் தலைவர். என்ன உண்மை என்று முறைத்தார் சுகானந்தர். சென்ற வாரம் ஊர் குளத்தை தூர்வார வேண்டும், எல்லோரும் வந்து மண் வெட்ட வேண்டும் என்று கேட்டோம். அப்போது நீங்கள் என்ன சொன்னீர்கள்? எனக்கு உடல்நிலை சரியில்லை, என்னால் குனிந்து நிமிர முடியாது, நான் ஆத்ம விசாரணையில் இருக்கிறேன் என்று சொன்னீர்கள். சுகானந்தர் திருதிருவென விழித்தார். தலைவர் தொடர்ந்தார். ஆனால் இன்று ஒரு இளம் ஆட்டுக்குட்டியால் கூட உங்களை ஜெயிக்க முடியவில்லை. அவ்வளவு வேகமாக ஊர் முழுக்க மேடு பள்ளம் பார்க்காமல் ஓடி வந்திருக்கிறீர்கள். உங்களால் ஓட முடிகிறது என்றால் மண்வெட்டவும் முடியும்தானே? இத்தனை நாள் தியானம் என்ற பெயரில் நீங்கள் செய்தது சோம்பேறித்தனம் என்பது இப்போது புரிகிறதல்லவா? கூடியிருந்த மக்கள் அனைவரும் சிரித்தனர். சிலர், ஹடா ஆமா, சாமிக்கு ஓட்டப்பந்தயத்தில் முதல் பரிசு கொடுக்கலாம் என்று கேலி பேசினர். சுகானந்தருக்கு அவமானம் பிடுங்கித் தின்றது. அந்த ஆடு அவருடைய முகமூடியை கிழித்துவிட்டது என்பதை உணர்ந்தார். இத்தனை நாள் கடவுள் பக்தி என்ற போர்வையில் ஒளிந்து கொண்டிருந்த சோம்பேறித்தனம் அந்த ஆட்டின் ஒரு ஓட்டத்தால் வெளிப்பட்டுவிட்டது. வியர்வை சிந்திய அந்த ஓட்டம் அவருக்கு புதியதொரு உணர்வைத் தந்தது. உடலிலிருந்த மந்தம் விலகி இரத்தம் வேகமாக ஓடுவதை அவர் உணர்ந்தார். மூச்சு வாங்கியதே தவிர உடல் சுறுசுறுப்பானது போல இருந்தது. சுகானந்தர் தலை குனிந்தார். தலைவரே, மக்களே, என்னை மன்னித்து விடுங்கள். இந்த ஆடு எனக்கு ஒரு குருவாக மாறிவிட்டது என்றார். மக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்தார்கள். ஆமா, இத்தனை நாள் நான் சோம்பேறித்தனத்தை சுகம் என்று நினைத்திருந்தேன். உழைக்காமல் உண்பது பாவம் என்பதை மறந்துவிட்டேன். அசைவற்ற நிலைதான் தியானம் என்று நான் தவறாக புரிந்து கொண்டேன். ஆனால் இந்த ஆடு என்னை ஓட வைத்த போதுதான் உணர்ந்தேன், இந்த உடல் உழைப்பதற்காகவே படைக்கப்பட்டது என்று. ஓடும் நதிதான் சுத்தமாக இருக்கும். தேங்கிய குட்டை நாறிப்போகும். நான் தேங்கிய குட்டையாக இருந்தேன். அவர் முத்தனிடம் சென்று அந்த ஆட்டின் தலையை தடவிக் கொடுத்தார். நீதான் எனக்கு ஞானி என்றார். மறுநாளிலிருந்து மங்களபுரத்தில் ஒரு மாற்றம் நிகழ்ந்தது. அரச மரத்தடியில் யாரும் சும்மா உட்கார்ந்திருக்கவில்லை. சுகானந்தர் தன் காவி உடையை வரிந்து கட்டிக்கொண்டு ஊர் மக்களுடன் சேர்ந்து குளத்தை தூர்வாரும் பணியில் இறங்கினார். அவர் மண் வெட்டினார், கூடை சுமந்தார். அவர் உழைப்பதை பார்த்து ஊரிலிருந்த மற்ற சோம்பேறிகளும், சுவாமிகளே வேலை செய்கிறார், நாம் சும்மா இருக்கலாமா என்று வேலைக்கு வந்தார்கள். ஊர் இன்னும் செழிப்பானது. சுகானந்தர் இப்போது உண்மையான மகிழ்ச்சியை உணர்ந்தார். பகல் முழுவதும் உழைத்துவிட்டு இரவில் படுக்கும்போது அவருக்கு வந்த தூக்கம் இருக்கிறதே, அதுதான் உண்மையான நிஷ்டை. எந்த குரட்டையும் இல்லை, எந்த போலித்தனமும் இல்லை. கதையின் நீதி: சோம்பேறித்தனம் ஒரு சுமை. சோம்பேறியாக இருப்பது ஆரம்பத்தில் சுகமாகத் தெரியும். ஆனால் அது நம் திறமைகளையும் மரியாதையையும் அழித்துவிடும். சுறுசுறுப்பே உண்மையான ஆரோக்கியம். போலி வேஷம் நிலைக்காது. நாம் எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் நல்லவர் போல அல்லது திறமையானவர் போல நடிக்கலாம். ஆனால் ஒரு சிறிய சந்தர்ப்பம் அந்த ஆட்டை போல நம் உண்மையான முகத்தை காட்டிவிடும். உழைப்பே உயர்வு. கடவுள் பக்தி என்பது கடமையிலிருந்து விலகி ஓடுவது அல்ல. நம் கடமையை சரியாகச் செய்வதே சிறந்த பக்தி. அன்று முதல் அந்த ஊரில் யாராவது சோம்பேறியாக உட்கார்ந்திருந்தால் பெரியவர்கள் சிரித்துக்கொண்டே சொல்வார்கள், என்னப்பா தியானமா, ஒரு ஆட்டை அனுப்பி வைக்கவா? இதுபோல ஒவ்வொரு கதைக்குப் பின்னாலேயும் ஒரு பெரிய வாழ்க்கை பாடம் இருக்கு. இந்த கதை உங்கள் மனதை தொட்டிருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த கதை என்னவா இருக்கும்னு தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கா? அப்போ மறக்காம நம்ம மண்மணக்கும் தமிழ் கதைகள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காத்திருங்கள், அடுத்த சுவாரஸ்யமான கதையோடு உங்களை சந்திக்கிறேன். மணிமங்கலம் என்னும் சிற்றூரில் வல்லவன் என்றொரு உழவன் வாழ்ந்து வந்தான். பெயருக்கு ஏற்றாற்போல் அவன் உடல் வலிமையில் சிறந்தவனே தவிர உள்ளத்தில் கள்ளம் கபடமற்ற ஒரு வெள்ளந்தி மனிதன். உழைப்பை மட்டுமே நம்பும் வர்க்கத்தை சார்ந்தவன். அவனது மனைவி கோதை. அவள் பெயருக்கு ஏற்றாற்போல் கூந்தல் அழகி மட்டுமல்ல, கூரிய மதிநுட்பம் வாய்ந்தவள். அவனது கண்கள் கருணையை பொழிந்தாலும் அநீதியைக் கண்டால் அனலாய் மாறும் வல்லமை கொண்டவை.
கல்வி அறிவு அவ்வளவாக இல்லாவிட்டாலும் பட்டறிவு என்னும் பாடசாலையில் முதல் மாணவியாக திகழ்ந்தவள். வல்லவன் தனது முன்னோர் வழிவந்த சிறிதளவு நிலத்தில் பயிரிட்டு அதில் வரும் வருமானத்தைக் கொண்டு நிம்மதியாக வாழ்ந்து வந்தான். ஆனால் இன்பம் என்பது நிலையற்றது, துன்பம் என்பது சொல்லாமல் வரும் விருந்தாளி என்பது போல அந்த ஆண்டு மணிமங்கலத்தில் பருவமழை பொய்த்தது. வானம் பார்த்த பூமியில் விரிசல்கள் விழத் தொடங்கின. கிணறுகள் வறண்டு போயின. வல்லவனின் வயலும் காய்ந்து கருகத் தொடங்கியது. அடுத்த வேளை உணவிற்கே அல்லாடும் நிலைமைக்குத் தள்ளப்பட்டான் வல்லவன். கையிலிருந்த சேமிப்பு அனைத்தும் கரைந்து போனது. மானம் காக்க வேண்டிய கட்டாயத்திலிருந்த அவன் வேறு வழியின்றி கடன் வாங்கும் முடிவுக்கு வந்தான். மணிமங்கலத்திற்கு அருகிலுள்ள பெரிய ஊரான் சிங்கப்புரத்தில் வசித்து வந்தான் நாகநாதன். அவன் ஒரு பெரும் தனவந்தன். ஆனால் அவனது செல்வம் உழைப்பால் வந்ததல்ல. ஊரை ஏமாற்றி ஏழை எளிய மக்களின் அறியாமையை பயன்படுத்தி வட்டிக்கு மேல் வட்டி போட்டுப் பிடுங்கிய செல்வம் அது. அவனது நாவில் தேன் ஒழுகும், ஆனால் நெஞ்சிலோ நஞ்சு குடிக்கொண்டிருக்கும். வல்லவன் தயங்கித் தயங்கி நாகநாதனின் மாளிகை போன்ற வீட்டின் திண்ணையில் போய் நின்றான். ஐயா, வணக்கம் என்று கை கூப்பினான். பட்டுத்திங்கில் சாய்ந்து வெற்றிலை குதப்பிக் கொண்டிருந்த நாகநாதன் வல்லவனை ஏற இறங்க பார்த்தான். வாப்பா வல்லவா, என்ன இந்த பக்கம்? காற்று பலமாக வீசுகிறது போலிருக்கிறதே என்று நமுட்டுச் சிரிப்புடன் கேட்டான். ஐயா, மழை பொய்த்துவிட்டது, பயிர் கடுகிவிட்டது. அடுத்த போகம் விதைக்கவும் குடும்பத்தை காக்கவும் சிறிது பொற்காசுகள் கடனாக வேண்டும். அடுத்த அறுவடை முடிந்தவுடன் அசலையும் வட்டியையும் சேர்த்து தந்துவிடுகிறேன் என்று பணிவாகக் கூறினான் வல்லவன். நாகநாதனின் கண்கள் பேராசையால் மின்னின. வல்லவனின் நிலம் ஆற்றோரத்து வண்டல் மண் பூமி என்பது அவனுக்குத் தெரியும். அதை எப்படியாவது அபகரிக்க வேண்டும் என்று நீண்ட நாட்களாகவே திட்டம் தீட்டிக் கொண்டிருந்தான். இதுவே தக்க சமயம் என்று முடிவு செய்தான். வல்லவா, உனக்கு இல்லாததா? எவ்வளவு வேண்டுமானாலும் எடுத்துக்கொள். ஆனால் ஒரு நிபந்தனை. காலம் கெட்டுக் கிடக்கிறது. சும்மா வாய் வார்த்தையை நம்பி பணம் தர முடியாது. ஓலைச்சுவடியில் எழுதித் தர வேண்டும் என்றான். ஆகட்டும் ஐயா என்றான் வல்லவன். நாகநாதன் ஒரு ஓலைச்சுவடியை எடுத்தான். அதில் வாங்கிய கடனை 6 மாதங்களுக்குள் திருப்பிக் கொடுக்க வேண்டும். வட்டியாக பணத்தை கொடுக்க தேவையில்லை. ஆனால் என் மனதிற்கு திருப்தியான ஒரு பொருளை கொடுக்க வேண்டும். தவறினால் வல்லவனின் நிலம் முழுவதும் நாகநாதனுக்கே சொந்தம் என்று எழுதி வல்லவனிடம் கையெழுத்து வாங்கினான். வல்லவன் அந்த வரிகளின் ஆழம் புரியாமல், மனத்திற்கு திருப்தியான பொருள் என்றால் வயலில் விளையும் தானியமோ காய்கறிகளோ என்று நினைத்து கை நாட்டு வைத்தான். பொற்காசுகளைப் பெற்றுக்கொண்டு வீடு திரும்பினான். வல்லவன் வாங்கிய பணத்தைக் கொண்டு கிணறு வெட்டினான். நல்ல வேளையாக நீர் சுரந்தது. பயிர்கள் செழிக்கத் தொடங்கின. வல்லவனும் கோதையும் இரவும் பகலும் வயலிலேயே கிடந்து உழைத்தனர். 6 மாதங்கள் கண்ணிமைக்கும் நேரத்தில் ஓடின. அறுவடை அமோகமாக நடந்தது. வல்லவன் மகிழ்ச்சியுடன் அசலுக்குத் தேவையான பணத்தையும் வட்டிக்கு ஈடாகத் தனது தோட்டத்தில் விளைந்த முதல் தரமான நெல் மூட்டைகள், காய்கறிகள் மற்றும் தேன் குடங்கள் ஆகியவற்றை வண்டியில் ஏற்றிக்கொண்டு நாகநாதனின் வீட்டிற்குச் சென்றான். ஐயா, வணக்கம். தாங்கள் கொடுத்த காலக்கெடு முடிவதற்குள் இதோ பணத்தையும் வட்டிக்கு ஈடாக இந்த விளைபொருட்களையும் கொண்டு வந்துள்ளேன். என் நிலத்தின் பத்திரத்தை திருப்பிக் கொடுங்கள் என்றான். நாகநாதன் கடகடவெனச் சிரித்தான். வல்லவா, நீ இன்னும் குழந்தையாகவே இருக்கிறாயே. ஓலைச்சுவடியில் நான் என்ன எழுதியிருந்தேன்? என் மனத்திற்கு திருப்தியான பொருள் என்றுதானே எழுதியிருந்தேன். இந்த அழுகின காய்கறிகளும் புழுதிப்படிந்த நெல்லும் என் மனத்திற்கு திருப்தி அளிக்கவில்லை. எனக்குத் தேவை வேறு என்றான். வல்லவன் அதிர்ந்து போனான். ஐயா, இது என் உழைப்பின் வியர்வை. இதைவிடத் தூய பொருள் ஏது? உங்களுக்கு என்ன வேண்டும் என்று சொல்லுங்கள், அதைத் தருகிறேன் என்று கெஞ்சினான். நாகநாதன் தன் சுயரூபத்தைக் காட்டினான். எனக்குத் தேவை உன் அறிவு. ஆம், உன் புத்தி வேண்டும். அல்லது உன் நிலம் வேண்டும். 2இல் 1 என்று விசித்திரமான ஒரு கோரிக்கையை வைத்தான். புத்தியா? அறிவை எப்படி கொடுக்க முடியும் என்று வல்லவன் குழம்பினான். அதுதான் என் நிபந்தனை. நாளை ஊர் சபையில் பஞ்சாயத்து கூடும். அங்கே நான் கேட்கும் கேள்விகளுக்கு உன் அறிவைக் கொண்டு சரியான பதில் சொல்லி என்னை வாயடைக்கச் செய்ய வேண்டும். அதாவது உன் கடன் வாங்கிய புத்தியை நிரூபிக்க வேண்டும். அப்படி நீ தோற்றுப்போனால் ஒப்பந்தப்படி நிலம் எனக்கு சொந்தம் என்று தீர்ப்பளித்தான் நாகநாதன். வல்லவன் இடிந்து போய் வீடு திரும்பினான். வீட்டிற்கு வந்த வல்லவன் சாப்பிடாமல் மூலையில் முடங்கிக் கிடந்தான். கோதை அவனது சோர்விற்கான காரணத்தை கேட்டாள். வல்லவன் நடந்த அனைத்தையும் நாகநாதனின் வஞ்சகத் திட்டத்தையும் கூறினான். கோதை, நான் படிக்காதவன்.
அந்த நரி நாகநாதனிடம் நான் எப்படி பேசி ஜெயிக்க முடியும்? நம் நிலம் போய்விடுமே என்று கண்ணீர் வடித்தான். கோதை சற்று நேரம் மௌனமாக இருந்தாள். அவள் முகத்தில் ஒரு தீர்க்கமான சிந்தனை ஓடியது. பின் மெல்ல புன்னகைத்தாள். கவலைப்படாதீர்கள் அன்பரே. ஒரு நரியை வீழ்த்த ஒரு சிங்கம் தேவையில்லை, ஒரு புத்திசாலி முயல் போதும். நாளை பஞ்சாயத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டாம். உங்களுக்கு பதிலாக நான் செல்கிறேன். கடன் வாங்கியது நீங்கள் என்றாலும் கணவன் வாங்கிய கடனை அடைக்க வேண்டியது மனைவியின் கடமைதானே. அந்த நாகநாதனை அவன் பாணியிலேயே நான் எதிர்கொள்கிறேன் என்று ஆறுதல் கூறினாள். வல்லவன் முதலில் தயங்கினான். ஊர் சபையில் பெண்கள் பேசுவதை உலகம் ஏற்குமா என்று கேட்டான். அநீதி நடக்கும்போது வாய் மூடியிருப்பதுதான் குற்றம். தர்மத்தை நிலைநாட்ட யார் பேசினால் என்ன? விடுங்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று கோதை உறுதியுடன் கூறினாள். மறுநாள் காலை ஊரின் மையத்திலுள்ள ஆலமரத்தடியில் பஞ்சாயத்து கூடியது. ஊர்த் தலைவர் நாட்டாமை நடுநாயகமாக அமர்ந்திருந்தார். ஊர் மக்கள் வேடிக்கை பார்க்கத் திரண்டிருந்தனர். நாகநாதன் மிடுக்காக வந்து அமர்ந்திருந்தான். அவனது கண்கள் வல்லவனை தேறின. ஆனால் சபைக்குள் வல்லவன் வரவில்லை. மாறாக கையில் ஒரு சிறிய தராசுடனும் ஒரு மூட்டை முடிச்சுடனும் கோதை கம்பீரமாக நடந்து வந்தாள். சபையோர் அனைவரும் ஆச்சரியத்துடன் அவளை பார்த்தனர். நாகநாதன் ஏளனமாக சிரித்தான். என்னம்மா இது? உன் கணவன் பயந்து ஓடி ஒளிந்து கொண்டானா? பாவம், பெண்ணை அனுப்பி வைத்திருக்கிறான் என்று கேலி பேசினான். கோதை நாட்டாமைக்கு மரியாதை செய்துவிட்டு நிமிர்ந்து நின்றாள். ஐயா, என் கணவருக்கு உடல்நலம் சரியில்லை. மேலும் அவர் வாங்கிய கடனுக்கும் ஒப்பந்தத்திற்கும் நான் பொறுப்பேற்கிறேன். இந்த நாகநாதன் கேட்ட புத்தியை வட்டியாக கொடுக்க நான் வந்திருக்கிறேன். இவர் கேட்கும் கேள்விகளுக்கு நான் பதில் சொல்கிறேன். நான் தோற்றால் நிலத்தை எடுத்துக் கொள்ளட்டும். நான் ஜெயித்தால் கடன் பத்திரத்தை கிழித்து எறிய வேண்டும். சம்மதமா என்று சவாலாக கேட்டாள். நாட்டாமை நாகநாதனை பார்த்தார். நாகநாதன் நினைத்தான், ஒரு பெண்ணை மடக்குவது எளிது. இவளை அவமானப்படுத்தி திருப்பி அனுப்பினாலே நிலம் நமக்குத்தான். அவன் கர்வத்துடன், சம்மதம். ஆனால் நான் கேட்கும் 3 கேள்விகளுக்கும் சரியான விடை வரவேண்டும். இல்லையேல் நிலம் என்னுடையது என்றான். சபை நாசப்தமானது. நாகநாதன் தனது முதல் கேள்வியை கேட்டான். கேள்வி 1. பெண்ணே, இந்த உலகத்தில் மிக வேகமானது எது? காற்றா, மனமா அல்லது ஒளியா? கோதை சற்றும் யோசிக்காமல் பதிலளித்தாள். ஐயா, காற்றும் ஒளியும் வேகமானவைதான். ஆனால் அவற்றைவிட வேகமானது வறுமை வந்தவனின் சிந்தனை. அடுத்த வேளை சோற்றுக்கு என்ன வழி என்று யோசிக்கும் ஏழையின் சிந்தனை உலகின் எந்த மூலைக்கும் நொடிப்பொழுதில் சென்று வந்துவிடும். ஆனால் அதைவிட மிக வேகமானது கடன்காரனின் வட்டி. தூங்கும் போதும் விழித்திருக்கும் போதும், ஏன் இறந்த பிறகும் கூட ஓயாமல் ஓடிக்கொண்டே இருக்குமே, அந்த வட்டிதான் உலகிலேயே மிக வேகமானது. சபையில் பலத்த கரகோஷம் எழுந்தது. நாகநாதனின் முகம் சுருங்கியது. அவனது தொழிலையே சாடி பதில் சொன்னதை அவனால் ஜீரணிக்க முடியவில்லை. கேள்வி 2. சரி, 2வது கேள்வி. எது மிகப் பெரியது? வானமா, கடலா, பூமியா? கோதை புன்னகைத்தாள். வானம் விரிந்ததுதான், ஆனால் அதை மேகங்கள் மறைத்துவிடும். கடல் பெரியதுதான், ஆனால் அதை கரை தடுத்துவிடும். பூமி பெரியதுதான், ஆனால் அதை ஆழிப்பேரலை விழுங்கிவிடும். இவை எல்லாவற்றையும் விடப் பெரியது பேராசை. இந்த மண்ணும் விண்ணும் கடலும் போதாது என்று இன்னும் இன்னும் வேண்டும் என்று நினைக்கும் மனிதனின் பேராசைக்கு எல்லையே இல்லை. அதுதான் பிரபஞ்சத்தை விடப் பெரியது. நாகநாதனுக்கு வியர்த்தது. இவள் சாதாரண பெண் அல்ல என்று புரிந்தது. இப்போது கடைசி மற்றும் மிகக் கடினமான சூழ்ச்சியை பிரயோகிக்க முடிவு செய்தான். கேள்வி 3. புத்திசாலி பெண்ணே, நீ பேசுவதில் வல்லவள். ஆனால் செயல்? இதோ பார், என் கையில் ஒரு பிடி எள் வைத்திருக்கிறேன். இந்த எள்ளிலிருந்து எண்ணெய் எடுக்க வேண்டும். ஆனால் செக்கிலிட்டோ இயந்திரத்திலோ இடக்கூடாது. கைகளால் பிழியவும் கூடாது. ஆனால் எண்ணெய் வரவேண்டும். இதுதான் உன் அறிவுக்கு சோதனை. இதற்கு விடை கண்டால் நீ ஜெயித்தாய் என்று கூறி ஒரு பிடி எள்ளை அவளிடம் கொடுத்தான். இது சாத்தியமில்லாத ஒன்று. எள்ளை நசுக்காமல் எண்ணெய் வராது. ஊர் மக்கள் திகைத்தனர். வல்லவன் கவலையில் உறைந்தான். கோதை அந்த எள்ளை வாங்கினாள். அதை உற்றுப் பார்த்தாள். பின் சத்தமாகச் சிரித்தாள். ஐயா நாகநாதரே, இதுதானா உங்கள் கேள்வி? இது மிக எளிது. ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம். இந்த எள் ஆண் எள்ளா அல்லது பெண் எள்ளா என்று கேட்டாள். நாகநாதன் குழம்பினான். என்ன உளறுகிறாய்? எள்ளில் என்ன ஆண் பெண்
என்று கத்தினான். கோதை விடவில்லை. ஐயா, வட்டி வாங்கும் தங்களுக்கு தெரியாதா? பணத்திற்கு குப்டி போடும் வித்தை தெரிந்த உங்களுக்கு எள்ளின் வகை தெரியாதா? சரி, அதை விடுங்கள். என் கணவர் உங்களிடம் கடன் வாங்கிய போது நீங்கள் கொடுத்த பணம் ஆண் பணமா பெண் பணமா? நாகநாதன் கோபத்தில் கத்தினான். பைத்தியக்காரி, பணத்திற்கு உயிர் கிடையாது. அதற்கு ஆண் பெண் என்ற பேதமெல்லாம் கிடையாது. அது ஒரு ஜடப்பொருள். கோதை சட்டென்று அவனை இடைமறித்தாள். நிறுத்துங்கள். சபையோர் அனைவரும் இதை கவனியுங்கள். பணத்திற்கு உயிரில்லை, அது ஒரு ஜடப்பொருள் என்று இவரே ஒப்புக்கொண்டார். அப்படியென்றால் உயிரற்ற ஒரு ஜடப்பொருள் எப்படி குட்டி போடும்? உயிருள்ளவைதானே இனப்பெருக்கம் செய்யும். பணம் உயிரற்றது என்றால் அது வட்டியாக வளர்வது எப்படி நியாயம்? என் கணவர் வாங்கியது உயிரற்ற பணம் என்றால் அவர் வாங்கியதை மட்டுமே திருப்பிக் கொடுக்க வேண்டும். அது குட்டி போடாது. அப்படி அது குட்டி போடும் என்று நீங்கள் சொன்னால் பணத்திற்கு உயிர் உண்டு என்று அர்த்தம். பணத்திற்கு உருந்தால் எள்ளுக்கும் உயிருண்டு. இந்த எள்ளும் வலி தாங்காமல் எண்ணெய் தராது. முதலில் உங்கள் பணம் உயிருள்ளதா உயிரற்றதா என்று சொல்லுங்கள். நாகநாதன் திகைத்துப் போனான். சொந்த வார்த்தையிலேயே சிக்கிக் கொண்டான். பணம் உயிரற்றது என்று சொன்னால் வட்டி கேட்பது இயற்கை நியதிக்கு முரணானது என்று ஆகிவிடும். பணம் உயிருள்ளது என்று சொன்னால் தான் இதுவரை சொன்ன பொய் வெளிப்பட்டுவிடும். அவன் நாவிலிருந்து வார்த்தை வரவில்லை. விழி பிதுங்கி நின்றான். கோதை தொடர்ந்தாள். நாட்டாமை ஐயா, இவர் கொடுத்த அதே பதிலை வைத்தே நான் தீர்ப்பு கூறுகிறேன். பணம் உயிரற்ற பொருள் என்று இவரே சொல்லிவிட்டார். எனவே உயிரற்ற பொருள் வட்டி ஈனாது. என் கணவர் வாங்கிய அசல் தொகையை ஏற்கனவே திருப்பிக் கொடுத்து விட்டார். வட்டி என்று இவர் கேட்பது இயற்கைக்கு முரணானது. மேலும் மனதிற்கு திருப்தியான பொருள் கேட்டார். இப்போது சபையில் இவர் வாயடைத்துப் போய் நிற்பதே என் மனதிற்கு திருப்தி. அதுவே இவருக்கும் திருப்தியாது இருக்க வேண்டும். நாட்டாமை முகத்தில் புன்னகை மலர்ந்தது. ஊர் மக்கள் ஆரவாரம் செய்தனர். சரியான தீர்ப்பு, சரியான வாதம் என்று முழங்கினர். நாட்டாமை தீர்ப்பை வாசித்தார். கோடை கூறியது 100க்கு 100 உண்மை. நாகநாதன் தன் சொந்த வார்த்தையாலேயே தோற்கடிக்கப்பட்டான். உயிரற்ற பணத்திற்கு வட்டி கேட்டு மக்களை வதைப்பது தவறு. வல்லவன் வாங்கிய அசல் தொகை திரும்பப் பெறப்பட்டு விட்டது. எனவே வல்லவனின் நிலபத்திரம் உடனடியாக திருப்பிக் கொடுக்கப்பட வேண்டும். மேலும் அநியாய வட்டி கேட்டு மிரட்டியதற்காக நாகநாதன் ஊர் பொது நிதியில் 1000 பொற்காசுகளை அபராதமாக செலுத்த வேண்டும். நாகநாதன் தலை குனிந்தான். அவனது கர்வமும் பேராசையும் கோதையின் கூர்மையான அறிவுக்கு முன்னால் தூள் தூளானது. அவன் நடுநடுங்கும் கைகளுடன் ஓலைச் சுவடியையும் நிலபத்திரத்தையும் நாட்டாமை முன்னிலையில் வல்லவனிடம் ஒப்படைத்தான். முடிவுரை. அறிவே துணை. வல்லவன் ஆனந்தக் கண்ணீருடன் தன் மனைவியை பார்த்தான். கோதை, நீ என் வீட்டின் விளக்கு மட்டுமல்ல, என் வாழ்வின் விடிவெள்ளி. இன்று நீ இல்லை என்றால் என் மானம் போயிருக்கும் என்று உருகினான். கோதை அடக்கத்துடன், இது என் அறிவு மட்டுமல்ல, அநீதிக்கு எதிரான அறத்தின் குரல். கடன் வாங்குவது தவறல்ல. ஆனால் வாங்கிய கடனை வைத்து நம்மை அடிமையாக்க நினைக்கும் சூழ்ச்சியை முறியடிப்பதே உண்மையான புத்திசாலித்தனம் என்றாள். அன்று முதல் மணிமங்கலம் ஊரில் கோதையின் புகழ் பரவியது. நாகநாதன் வட்டித் தொழிலை விட்டுவிட்டு நேர்மையாக வாழத் தொடங்கினான். நீதி. வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு. அடக்குமுறையும் பேராசையும் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் கூர்மையான அறிவும் துணிச்சலான அறமும் அதை நிச்சயம் வெல்லும். பணம் சம்பாதிப்பதை விட புத்தியை சம்பாதிப்பதே ஆபத்து காலத்தில் கை கொடுக்கும். இந்த கதை உங்கள் மனதை தொட்டிருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள். இதுபோல இன்னும் பல மண் மனம் மாறாத சுவாரஸ்யமான கதைகளை கேட்க நம் மண் மணக்கும் தமிழ் கதைகள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவுதான் எங்களின் மிகப்பெரிய ஊக்கம். நன்றி. உண்மை பேசும் அதிசயக் குருவி. ஜமீன்தாரின் ஆணவத்தை அடக்கிய கதை. மல்லிகை நல்லூர் ஊரில் சின்னதுரை என்றொரு ஏழை விவசாயி வாழ்ந்து வந்தான். அவனுக்கு சொந்தமாக இருந்தது ஒரு சிறிய ஓட்டு வீடும் 2 காணி நிலமும் மட்டுமே. ஆனால் அவனிடம் இருந்த மிகப்பெரிய செல்வம் அவனது நேர்மை. பொய் சொல்லி பொழுதை ஓட்டுவதை விட மெய் சொல்லி உயிரை விடுவது மேல் என்பது அவனது கொள்கை. அவனது மனைவி வள்ளி கணவனின் சொல்லே வேதம் என்று வாழும் கற்புக்கரசி. இவர்களுக்கு பிள்ளைகள் இல்லை என்றாலும் ஊரிலுள்ள அனைத்து குழந்தைகளையும் தங்கள் பிள்ளைகளாகவே எண்ணி அன்பு பாராட்டி வந்தனர். அதே ஊரில் ஜமீன்தார் சிங்காரம் என்றொரு செல்வந்தர் இருந்தார். ஊரே அவரை பார்த்து பயந்தது. அவரிடம் இல்லாத செல்வமே இல்லை. மாடி வீடு, 100 ஏக்கர் நிலம்,
10க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் என அவர் வாழ்க்கை சொகுசாக இருந்தது. ஆனால் அவரிடம் இல்லாதது 2 விஷயங்கள். ஒன்று நிம்மதி, மற்றொன்று நேர்மை. அடுத்தவர் நிலத்தை அபகரிப்பதிலும் இல்லாத வரியை விதிப்பதிலும் அவர் கெட்டிக்காரர். ஒருமுறை ஊர் பஞ்சாயத்தில் மாணிக்கத்திடம் சிங்காரம், "ஏம்பா மாணிக்கம், நீ இவ்வளவு கஷ்டப்படுறியே, என் வயல்ல வேலைக்கு சேர்ந்துடு. ஆனா ஒரு நிபந்தனை, அறுவடையில் கணக்கு வழக்க கொஞ்சம் மாத்தி எழுதணும்" என்று ஆசை காட்டினார். அதற்கு மாணிக்கம், "ஐயா, உழைத்து உண்ணும் கஞ்சிக்கு இருக்கும் ருசி ஏமாற்றி உண்ணும் நெய்யூற்றிய சோற்றுக்கு இருக்காது. என் குடிசை எனக்குப் போதும்" என்று மறுத்துவிட்டான். அன்று முதல் சிங்காரத்திற்கு மாணிக்கத்தின் மீது ஒரு வன்மம் இருந்து கொண்டே இருந்தது. ஒருநாள் சின்னதுரை விறகு சேகரிப்பதற்காக அருகில் இருந்த அடர்ந்த காட்டுப்பகுதிக்குச் சென்றான். அது சாதாரண காடு அல்ல, மூலிகைகள் நிறைந்த சித்தர் மலை அடிவாரம். வெயில் சுட்டெரித்துக் கொண்டிருந்தது. தாகம் மேலிட ஒரு சுனையைத் தேடிச் சென்றான். அப்போது ஒரு புதருக்குள்ளிருந்து விசித்திரமான ஒரு சத்தம் கேட்டது. அது வலியால் துடிக்கும் ஒரு உயிரினத்தின் குரல் போல இருந்தது. சின்னதுரை மெல்ல அந்த புதரை விலக்கிப் பார்த்தான். அங்கே ஒரு சிறிய குருவி முள்வேலியில் சிக்கி சிறகடிக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தது. அந்த குருவி சாதாரண குருவியைப் போல இல்லை. அதன் சிறகுகள் தங்க நிறத்திலும் கண்கள் மரகதப் பச்சை நிறத்திலும் ஜொலித்தன. அதன் கழுத்தில் ஒரு சிறிய கருப்பு வளையம் இருந்தது. சின்னதுரை உடனே தன் வேலையை விட்டுவிட்டு அந்த முக்களை மெதுவாக அகற்றி அந்த குருவியை மீட்டான். அதன் காயத்திற்கு பச்சிலையை பறித்து சாறு பிழிந்து தடவினான். தன் குடுவையிலிருந்த நீரை சிறிது அதன் அலகில் ஊற்றினான். சற்று நேரத்தில் அந்த குருவி கண் விழித்தது. ஆச்சரியம் என்னவென்றால், அது மனித மொழியில் பேசியது. "நன்றி நல்லவனே, என் பெயர் சத்தியம். நான் சாதாரண குருவி அல்ல. இந்த சித்தர் மலையில் தவம் செய்யும் முனிவர்கள் வளர்த்த அபூர்வப் பறவை நான். வழி தவறி வந்து இந்த முட்புதரில் சிக்கிக் கொண்டேன். என்னை மீட்ட உனக்கு நான் ஏதாவது கைமாறு செய்ய விரும்புகிறேன்" என்று அந்த குருவி இனிய தமிழில் பேசியது. சின்னதுரை திகைத்துப் போனான். "குருவியே, நீ பேசுவது எனக்கு வியப்பளிக்கிறது. ஆனால் ஓர் உயிரை காப்பாற்றுவது மனித தர்மம். இதற்கு கைமாறு எதுவும் தேவையில்லை. நீ நலமாவே இருப்பதே எனக்கு மகிழ்ச்சி" என்றான். அந்த குருவி புன்னகைப்பது போல தலையசைத்தது. "உன் நேர்மை எனக்கு பிடித்திருக்கிறது. நான் உன்னுடன் வருகிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை. நான் எப்போதும் உண்மையை மட்டுமே பேசுவேன். அது யாருக்கு கசந்தாலும் இனித்தாலும் என் நாவில் வருவது உண்மை மட்டுமே. என்னை ஏற்றுக்கொள்வாயா என்று கேட்டது. "உண்மை பேசுபவர்களைத்தான் எனக்கு மிகவும் பிடிக்கும். நீ என் வீட்டிற்கு வா" என்று சின்னதுரை அந்த குருவியை தன் தோளில் அமர்த்திக் கொண்டு வீடு திரும்பினான். மாணிக்கத்தின் வீட்டிற்கு வந்த அந்த உண்மை பேசும் குருவி அவர்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக மாறியது. அது மந்திரம் போட்டு பணத்தை கொட்டவில்லை, மாறாக அறிவார்ந்த ஆலோசனைகளை வழங்கியது. ஒருமுறை சின்னதுரை விதை நெல் வாங்குவதற்காக சந்தைக்குச் செல்ல தயாரானான். அப்போது குருவி, "மாணிக்கம், இன்று சந்தைக்குச் செல்ல வேண்டாம். வடக்கில் கருமேகங்கள் திரள்கின்றன. இன்று இரவு பெரும் காற்றுடன் மழை வரும். நீ வாங்கும் விதை நெல் மழையில் நனைந்து வீணாகிவிடும். 2 நாட்கள் கழித்துச் செல்" என்றது. சின்னதுரை குருவியின் பேச்சைக் கேட்டு பயணத்தை ஒத்திவைத்தான். அவன் கணித்தது போலவே அன்று இரவு பெரும் சூறாவளிக் காற்றுடன் மழை பெய்தது. சந்தைக்குச் சென்ற மற்ற விவசாயிகளின் தானியங்கள் மழையில் நனைந்து பாழாயின. சின்னதுரை தப்பினான். மற்றொரு நாள் வள்ளிக்குக் கடுமையான காய்ச்சல் வந்தது. வைத்தியர் கொடுத்த மருந்து கேட்கவில்லை. குருவி மாணிக்கத்திடம், "மாணிக்கம், இது சாதாரண காய்ச்சல் அல்ல. வீட்டின் பின்புறம் உள்ள கிணற்று நீர் அசுத்தமாகிவிட்டது. அதில் விஷத்தன்மையுள்ள இலைகள் விழுந்து கிடக்கின்றன. முதலில் கிணற்றை சுத்தம் செய், பின் துளசியும் மிளகும் சேர்த்து கஷாயம் கொடு" என்று கூறியது. சின்னதுரை கிணற்றை எட்டிப் பார்த்தபோது குருவி சொன்னது உண்மை என்று தெரிந்தது. கிணற்றை சுத்தம் செய்து கஷாயம் கொடுத்ததும் வள்ளி குணமடைந்தாள். இவ்வாறு அந்த குருவி வானிலை, மருத்துவம், விவசாயம் என்று பலவற்றிலும் மாணிக்கத்திற்கு உண்மையான அறிவார்ந்த தகவல்களை சொல்லி அவனது வறுமையை மெல்ல மெல்ல விரட்டியது. மாணிக்கத்தின் வீட்டில் ஒரு மந்திர குருவி இருக்கிறது. அது எதிர்காலத்தை சொல்கிறது என்று மக்கள் பேசிக் கொண்டனர். இந்தச் செய்தி ஜமீன்தார் சிங்காரத்தின் காதுகளுக்கு எட்டியது. "என்ன, அந்த ஏழை மாணிக்கத்திடம் மந்திர குருவியா? அது என்னிடம் அல்லவா இருக்க வேண்டும்" என்று பொறாமைப்பட்டார். உடனே தனது ஆட்களை அனுப்பி மாணிக்கத்தை அழைத்து வரச் சொன்னார். சின்னதுரை தோளில் குருவியுடன் ஜமீன்தார் வீட்டுக்குச் சென்றான். சிங்காரம் ஆணவத்துடன், "மாணிக்கம், இந்த குருவி அபூர்வமானது என்று கேள்விப்பட்டேன். இதை என்னிடம் கொடுத்துவிடு. பதிலுக்கு உனக்கு 10 மூட்டை நெல்லும்
5 பொற்காசுகளும் தருகிறேன் என்றார். சின்னதுரை பணிவாக, ஐயா, இது விற்பனைக்கு பொருள் அல்ல. இது என் குடும்பத்தில் ஒரு உறுப்பினர். மேலும் இது உண்மை மட்டுமே பேசும். அது உங்களுக்கு சங்கடத்தை தரலாம் என்றான். சிங்காரம் கோபத்துடன் சிரித்தார். உண்மை பேசுமா? நான் வாழ்வதே சத்தியத்தில்தான். எனக்கு எந்த பயமும் இல்லை. நீ மரியாதையாக கொடுத்துவிட்டுச் செல். இல்லையென்றால் உன் நிலத்தை நான் பிடுங்கிக் கொள்ள நேரிடும். பழைய கடன் பாக்கி இருக்கிறது என்று கணக்கு எழுதிவிடுவேன் என்று மிரட்டினார். சின்னதுரை திகைத்தான். தன் நிலம் பறிபோனால் பிழைப்பு போய்விடும். வேறு வழியின்றி குருவியை பார்த்து கண்ணீர் விட்டான். குருவி, கவலைப்படாதே சின்னதுரை. அறம் வெல்லும், பாவம் தோற்கும். நான் இவரிடம் செல்கிறேன். நடப்பதை வேடிக்கைப்பார் என்று சொல்லிவிட்டு சிங்காரத்தின் கையில் சென்று அமர்ந்தது. சின்னதுரை கனத்த இதயத்துடன் வீடு திரும்பினான். சிங்காரம் அந்த குருவியை ஒரு தங்கக் கூண்டில் அடைத்தார். அவருக்கு ஒரே ஒரு ஆசைதான். இந்த குருவியை வைத்து புதையல் எங்கு இருக்கிறது என்று கண்டுபிடித்து இன்னும் பெரிய பணக்காரன் ஆக வேண்டும். அன்று இரவு சிங்காரம் தன் அறையில் கூண்டின் முன் அமர்ந்தார். ஏ குருவியே, நீ ஞானமிக்கவள் என்று ஊர் பேசுகிறது. சொல், என் நிலத்தில் எங்கே புதையல் இருக்கிறது? என் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று ஆவலுடன் கேட்டார். குருவி அவரை உற்றுப் பார்த்தது. ஜமீன்தாரே, புதையல் மண்ணுக்கு அடியில் இல்லை. உன் மனதிற்குள் புதைந்து கிடக்கும் பேராசையை நீக்கினால் நிம்மதி என்ற புதையல் கிடைக்கும் என்றது. சிங்காரத்திற்கு கோபம் வந்தது. தத்துவத்தை பேசாதே. எனக்கு பொன் வேண்டும், பொருள் வேண்டும். சொல், இந்த ஊரில் யார் எனக்கு எதிரி என்று கேட்டார். குருவி அமைதியாக, உனக்கு வெளியே எதிரிகள் யாரும் இல்லை. உன் கூடவே இருக்கும் உன் காரியதரிசி சொக்கன்தான் உனக்கு முதல் எதிரி. நீ ஊழல் செய்து சேர்த்த பணத்தில் பாதியை அவன் சிறுகச் சிறுகத் திருடி தன் வீட்டில் பதுக்கி வைத்திருக்கிறான். நீயோ அவனை கள்ளங்கபடமற்றவன் என்று நம்புகிறாய் என்றது. சிங்காரம் அதிர்ந்து போனார். சொக்கன் அவருக்கு மிகவும் நம்பிக்கையானவன். உடனே சொக்கனின் வீட்டை சோதனையிட ஆட்களை அனுப்பினார். குருவி சொன்னது போலவே அங்கு ஜமீன்தாரின் களவாடப்பட்ட பணம் இருந்தது. சொக்கன் பிடிபட்டான். சிங்காரத்திற்கு குருவியின் மீது நம்பிக்கை அதிகமானது. ஆனால் அதே சமயம் பயமும் வந்தது. இது நம்மை பற்றிய ரகசியங்களையும் சொல்லிவிடுமோ என்று அஞ்சினார். நாட்கள் கடந்தன. சிங்காரம் ஊர் மக்களிடம் தான் மிகவும் தர்மவான் என்று காட்டிக்கொள்வதற்காக ஒரு அன்னதானம் ஏற்பாடு செய்திருந்தார். அண்டை ஊர் பிரமுகர்கள், அரசு அதிகாரிகள் எல்லோரும் வந்திருந்தனர். எல்லோரும் சிங்காரத்தை புகழ்ந்து தள்ளிக் கொண்டிருந்தனர். எங்கள் ஜமீன்தார் வள்ளல் பரம்பரை. அவர் நினைத்தால் மலையையே அசைப்பார் என்று துதிப்பாடினர். அந்த புகழ்ச்சியில் மயங்கிய சிங்காரம் தன் பெருமையை நிலைநாட்ட தங்கக் கூண்டுடன் குருவியை அவைக்குக் கொண்டு வந்தார். இதோ பாருங்கள், இது தேவலோகத்துப் பறவை. என்னிடம் மட்டுமே பேசும். என் பெருமையை இது சொல்லும், கேளுங்கள் என்று பெருமை அடித்தார். பின் குருவியைப் பார்த்து, குருவியே, சபையோர் அறிய நான் எப்படிப்பட்டவன் என்று சொல். நான் செய்த தர்மங்களைக் கூறு என்று ஆணையிட்டார். அவை நிசப்தமானது. குருவி தன் சிறிய அலகை திறந்தது. சபையோரே, இவர் அன்னதானம் போடுவது கடந்த வாரம் பஞ்சத்தில் வாடிய ஏழை விவசாயிகளிடமிருந்து கட்டாயப்படுத்தி படித்த நெல்லில்தான். இவர் கட்டியிருக்கும் பட்டு வேட்டி நெசவாளி குப்பனின் கூலியை தராமல் ஏமாற்றி வாங்கியது. இவர் அமர்ந்திருக்கும் இந்த நாற்காலி கோவில் மரத்தை வெட்டிச் செய்தது. இவர் வெளியூர்க்காரர்களுக்கு வள்ளல், ஆனால் உள்ளூர் மக்களுக்கு யமன் என்று தெளிவான குரலில் உரக்கச் சொன்னது. சபையில் இருந்தவர்கள் ஒரு கணம் உறைந்து போனார்கள். ஜமீன்தாரின் முகம் அவமானத்தில் கருத்தது. அதிகாரிகள் முணுமுணுத்தனர். மக்கள் சிலர் சிரிக்கத் தொடங்கினர். நிறுத்து, நீ பொய் சொல்கிறாய், நன்றி கெட்ட பறவையே என்று கத்தினார் சிங்காரம். நான் உண்மை பேசும் குருவி. என் நாவில் பொய் வராது. வேண்டுமானால் உன் கணக்குப் பிள்ளையை அழைத்து அந்த ரகசியச் சுரங்க அறையின் சாவியைக் கேள் என்றது குருவி. சிங்காரத்திற்கு ஆத்திரம் தாங்கவில்லை. இப்பறவைக்கு பைத்தியம் பிடித்துவிட்டது. இது எனக்கு எதிராக சதி செய்கிறது. சின்னதுரைதான் இதற்கு பில்லி சூனியம் வைத்துள்ளான். இதை இப்போதே கொன்றுவிட வேண்டும் என்று கூண்டை திறக்கப் போனார். அப்போது கூட்டத்திலிருந்த ஊர் பெரியவர், பொறுங்கள் சிங்காரம், ஒரு பறவையின் பேச்சை வைத்து முடிவு செய்ய முடியாது. ஆனால் அது சொன்ன குற்றச்சாட்டுகள் கடுமையானவை. நாளை ஊர் பஞ்சாயத்தில் வைத்து விசாரிப்போம். அதுவரை குருவி என்னிடம் இருக்கட்டும் என்றார். வேறு வழியின்றி சிங்காரம் சம்மதித்தார். ஆனால் அன்று இரவு முழுவதும் அவருக்கு தூக்கம் வரவில்லை. தனது தவறுகள் எல்லாம் வெளியே தெரிந்துவிடுமோ என்ற பயம் அவரை வாட்டியது. மறுநாள் காலை ஊர் மந்தையில் பஞ்சாயத்து கூடியது. ஊர் மக்கள் அனைவரும் திரண்டிருந்தனர். மாணிக்கமும் அங்கே வந்திருந்தான்.
நாட்டாமை கேட்டார். குருவியே, நீ நேற்று சொன்னதெல்லாம் உண்மை என்பதற்கு என்ன சாட்சி? குருவி கூண்டிலிருந்து வெளியே வந்து அரசமரக்கிளையில் அமர்ந்தது. சாட்சி எங்கும் செல்லத் தேவையில்லை. சிங்காரத்தின் வீட்டுத் தோட்டத்தில் உள்ள துளசிசி மாடத்துக்குக் கீழே தோண்டிப் பாருங்கள். அங்கே இந்த ஊர் கோவிலுக்கு சொந்தமான நகைகள் புதைக்கப்பட்டிருக்கும். கடந்த திருவிழாவில் காணாமல் போன நகைகள் அவைதான் என்றது. ஜமீன்தார் சிங்காரம் நடுங்கத் தொடங்கினார். இல்லை இல்லை, இது பொய் என்று அலறினார். ஊர் இளைஞர்கள் சிலர் ஓடிச் சென்று ஜமீன்தார் வீட்டுத் தோட்டத்தைத் தோண்டினர். சிறிது நேரத்தில் ஒரு சிறிய பெட்டியுடன் திரும்பினர். அதைத் திறந்தபோது கோவிலின் பழமையான மரகத லிங்கமும் தங்க நகைகளும் ஜொலித்தன. ஊர் மக்கள் அதிர்ச்சியில் உறைந்தனர். சாமி சொத்தையா திருடினாய் என்று கோபத்துடன் சிங்காரத்தை நோக்கிப் பாய்ந்தனர். அத்தியாயம் 8. அறம் வென்றது. சிங்காரத்தின் தலை குனிந்தது. அவர் செய்த அத்தனை அநியாயங்களும் வெளிச்சத்திற்கு வந்தன. நாட்டாமை தீர்ப்பு கூறினார். சிங்காரம், ஊர் தலைவராக இருந்து கொண்டு நீயே இப்படிச் செய்யலாமா? உன் சொத்துக்கள் அனைத்தும் பறிமுதல் செய்யப்பட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்குப் பிரித்து வழங்கப்படும். நீ இந்த ஊரை விட்டு வெளியேறிவிட வேண்டும். இதுவே உனக்கான தண்டனை. சிங்காரம் அவமானத்துடன் ஊரை விட்டு வெளியேறினார். மக்கள் அனைவரும் மாணிக்கத்தையும் அந்த குருவியையும் சூழ்ந்து கொண்டனர். எங்களை காப்பாற்றிய தெய்வம் நீ என்று கொண்டாடினர். சின்னதுரை குருவியை பார்த்து, நன்றி சத்தியம், நீ மீண்டும் என் வீட்டுக்கு வந்துவிடு என்றான். ஆனால் குருவி, மாணிக்கம், என் பணி முடிந்தது. உண்மை ஒருமுறை வெளிப்பட்டுவிட்டால் அது மக்களிடத்தில் சுடர்விட்டு பிரகாசிக்கும். இனி இந்த ஊர் மக்கள் விழித்துக் கொள்வார்கள். நான் என் இருப்பிடமான காட்டிற்கே செல்கிறேன். காட்டில் சுதந்திரமாக வாழ்வதே எனக்கு மகிழ்ச்சி. ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் கொள் என்றது. அனைவரும் அமைதியாக கவனித்தனர். குருவி தொடர்ந்தது. அறம் எனப்படுவது யாதெனில், பிறர் பொருளுக்கு ஆசைப்படாமல் உண்மையைப் பேசி உயிர்களிடத்தில் அன்பு செலுத்துவதே. பொய் என்ற இருள் உண்மை என்ற சூரியன் வரும்வரை மட்டுமே நிலைக்கும். நேர்மையாக வாழ்வது கடினமாக இருக்கலாம், ஆனால் அதுவே நிலையான நிம்மதியைத் தரும். இதை சொல்லிவிட்டு அந்த தங்க நிற குருவி சிறகை விரித்து நீல வானத்தை நோக்கிப் பறந்தது. அது ஒரு சிறிய புள்ளியாக மறையும் வரை மக்கள் அதை பார்த்துக் கொண்டிருந்தனர். முடிவுரை அதன் பிறகு மல்லிகை நல்லூர் கிராமம் மாறியது. மக்கள் பேராசையை விட்டொழித்தனர். சின்னதுரை தனக்கு கிடைத்த மரியாதையை வைத்து ஊருக்குப் பொதுவான காரியங்களை செய்தான். விவசாயம் செழித்தது. யாரும் பொய் சொல்வதை தவிர்த்தனர். காரணம், எங்கேனும் மரக்கிளையில் அந்த உண்மை பேசும் குருவி அமர்ந்து தங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறதோ என்ற பயம் கலந்த பக்தி அவர்களுக்கு இருந்தது. நீதி. வாய்மை எனப்படுவது யாதெனில், எல்லோரும் இப்படி நெருக்கமாக வந்து உட்காருங்கள். இன்று வானம் பார்த்தீர்களா? மேகங்களெல்லாம் கலைந்து போய் நிலவு எவ்வளவு அழகாக பிரகாசிக்கிறது என்று. இந்த நிலவைப் போலவே பிரகாசமான வாழ்க்கை வேண்டும் என்று எல்லோருக்கும் ஆசை இருக்கிறது. ஆனால் அந்த பிரகாசத்திற்குப் பின்னால் சூரியனிடம் அது வாங்கும் ஒளி இருப்பது போல நம் வாழ்வின் வெளிச்சிற்குப் பின்னால் உழைப்பு என்ற ஒன்று இருக்க வேண்டும். நமது முன்னோர்கள் சும்மாவா சொன்னார்கள், உழைக்காத உடம்பு துருப்பிடித்த இரும்பு என்று? ஆனால் இதை உணராமல் வெறும் கனவுகளிலேயே மாளிகை கட்டி வாழ்ந்த ஒருவன் நம் ஊருக்குப் பக்கத்து கிராமத்தில் இருந்தான். அவன் பெயர் சோமு. அவனுடைய கதையைத்தான் இன்று உங்களுக்குச் சொல்லப் போகிறேன். இது வெறும் கதை அல்ல, நம் வாழ்வின் பாடம். கவனமாக கேளுங்கள். சோம்பரி சோமுவின் உலகம். காவிரி நீர் பாய்ந்து வளம் கொழிக்கும் சோழ நாட்டு கிராமம் அது. ஊரின் பெயர் மருதூர். எங்கு பார்த்தாலும் பச்சை பசேலென விரிந்து கிடக்கும் நெல் வயல்கள். காற்று வீசும்போதெல்லாம் அந்த நெற்கதிர்கள் அசைந்தாடும் காட்சி பூமாதேவி பச்சை பட்டு உடுத்தி நடனமாடுவது போல இருக்கும். வரப்பு ஓரங்களில் நாரைகள் தவம் இருக்கும். உழவர்கள் அதிகாலையிலேயே ஏர்கலப்பையோடு வயலுக்குச் சென்று விடுவார்கள். பெண்கள் வாசலில் சாணம் தெளித்து கோலமிட்டு நாளை தொடங்குவார்கள். அந்த ஊரே சுறுசுறுப்புக்கு மறுபெயராக இருந்தது. ஆனால் அந்த சுறுசுறுப்பான ஊரிலும் ஒரு திருஷ்டி பொட்டு போல இருந்தான் சோமு. சோமுவுக்கு வயது 30 இருக்கும். நல்ல திடகாத்திரமான உடல். கைகளில் நரம்புகள் புடைக்க வலு இருந்தது. ஆனால் அவனுக்கு இருந்த ஒரே குறை அவனது அதீத சோம்பேறித்தனம். வேலை செய்தால் உடல் தேய்ந்துவிடும், வியர்வை சிந்தினால் அழகு குறைந்துவிடும் என்று தனக்குத்தானே ஒரு விசித்திரமான தத்துவத்தைச் சொல்லிக்கொண்டு திரிபவன் அவன். சூரியன் உதித்து உச்சி வானத்திற்கு வரும் வரை சோமுவின் கண்கள் திறக்காது. அவனது அம்மா பாவம்
வயதான மூதாட்டி அக்கம் பக்கத்து வீடுகளில் நெல் குத்தியும் மாவு அரைத்தும் கிடைக்கும் கூலியில் தான் சோமுவுக்கு சோறு போட்டு வந்தாள். ஏண்டா சோமு, இப்படி எரும மாடு மாதிரி வளர்ந்திருக்கியே, அந்த வயல்ல இறங்கி 4 நாட்டு நடக்கூடாதா? இல்ல அந்த தறிப்படி பட்டறையில போய் நூல் நூற்க கூடாதா என்று யாராவது கேட்டால் சோமு சிரித்துக்கொண்டே சொல்வான். பெரியோரே, அவசரப்படாதீர்கள், எனக்கான நேரம் வரும். அப்போது பாருங்கள், இந்த ஊரே அண்ணாந்து பார்க்கும் அளவுக்கு நான் பெரிய செல்வந்தனாவேன். இந்த சேற்றிலும் சகதியிலும் இறங்கி வேலை செய்வதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நான் மூளையால் பிழைப்பவன் என்பான். ஆனால் அவன் மூளையை தூங்குவதற்கு மட்டுமே பயன்படுத்தினான் என்பது ஊருக்கே தெரியும். பெரும்பாலும் மதிய உணவு உண்ட பிறகு ஊர் எல்லையில் இருக்கும் ஐயனார் கோவில் மண்டபத்திலோ அல்லது குளக்கரை அரச மரத்திலோ சென்று படுத்துக்கொள்வான். அங்கே படுத்துக்கொண்டு வாரத்தில் மிதக்கும் மேகங்களை பார்த்து கொண்டே தான் ஒரு மன்னனாக வாழ்வதாக கற்பனை செய்து கொள்வதுதான் அவனது முழு நேர வேலை. ஒரு நாள் சித்திரை மாதத் திருவிழா சமயம். ஊரே கோலாகலமாவே இருந்தது. சோமுவின் அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லை என்பதால் அன்று வீட்டில் சமைக்க உணவில்லை. பசி வயிற்றைக் கிள்ளியது. வேறு வழியில்லாமல் சோமு ஊருக்குள் சென்றான். அங்கே ஊர்ல பெரிய தனக்காரர் வீட்டுத் திண்ணையில் அன்னதானம் நடந்து கொண்டிருந்தது. வரிசையில் நின்று சாப்பிடுவது சோமுவுக்கு கௌரவ குறைச்சலாக தெரிந்தது. ஆனால் பசி கௌரவத்தை பார்க்காதல்லவா? மெல்லச் சென்று ஓரிடத்தில் அமர்ந்தான். அன்னதானம் முடிந்து எல்லோரும் கிளம்பும்போது அந்த தனக்காரர் சோமுவை அழைத்தார். தம்பி, நீ நல்ல வலுவா இருக்கியே, இந்த அரிசி மூட்டைகளையெல்லாம் அந்த பத்தாயத்தில் எடுத்து அடுக்கி வைப்பா. உனக்கு கூலியா ஒரு பானை நிறைய அரிசி மாவும் கொஞ்சம் காசும் தரேன் என்றார். சோமுவுக்கு வேலை செய்ய பிடிக்காதுதான். ஆனால் அந்த அரிசி மாவின் வாசனை அவனை ஈர்த்தது. அது சாதாரண மாவு இல்லை, நெய்யும் வெல்லமும் கலந்து செய்யக்கூடிய பலகாரத்திற்கு ஏற்ற உயர்தரமான மாவு. சரி, ஒரு முறைதானே என்று நினைத்து கஷ்டப்பட்டு மூட்டைகளைத் தூக்கி அடுக்கினான். வேலை முடிந்ததும் வியர்வை வழிய கூலியாக கிடைத்த அந்த பெரிய பானை நிறைய இருந்த அரிசி மாவையும் சில செப்பு நாணயங்களையும் வாங்கிக் கொண்டு வெளியே வந்தான். அன்று அவனுக்கு ஏதோ பெரிய புதையல் கிடைத்தது போல இருந்தது. பார்த்தாயா, நான் சொன்னேன்ல, எனக்கான நேரம் வரும்னு. இதுதான் ஆரம்பம் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான். வீட்டிற்கு வந்தான். அம்மா படுத்திருந்தாள். அவளிடம் சொல்லாமல் அந்த பானையை தனது படுக்கைக்கு நேரே இருந்த உத்திரத்தில் ஒரு கயிற்றில் கட்டித் தொங்கவிட்டான். இரவு உணவு முடிந்தது. ஊரே உறக்கத்தில் ஆழ்ந்தது. வெளியே சிழ்வண்டுகளின் சத்தம் மட்டும் கேட்டுக்கொண்டிருந்தது. சோமு தனது பாய்திரிப்பில் படுத்தான். மேலே தொங்கிக் கொண்டிருந்த அந்த பானையையே உற்றுப் பார்த்தான். நிலவின் ஒளி ஓடுகள் வழியே இறங்கி அந்த பானையின் மீது பட்டுப் பளபளத்தது. அவனது கண்கள் மெல்ல சொக்கின. ஆனால் உறங்கவில்லை. விழித்தபடியே கனவு காணத் தொடங்கினான். அவனது கற்பனை குதிரை கடிவாளமில்லாமல் ஓடத் தொடங்கியது. இந்த பானையில் இருப்பது சாதாரண அரிசி மாவு அல்ல, இதுதான் என் வாழ்க்கையை மாற்றப் போகும் விதை என்று மனதிற்குள் கணக்கு போடத் தொடங்கினான். இப்போதைக்கு இந்த மாவை நான் விற்கப் போவதில்லை. இன்னும் சில மாதங்களில் மழைக்காலம் வரும், அல்லது பஞ்சம் வரலாம். அப்போது தானியங்களின் விலை விண்ணைத் தொடும். அப்போது இந்த ஒரு பானை மாவை விற்றால் எனக்கு குறைந்தது 10 வெள்ளி நாணயங்கள் கிடைக்கும் என்று முதல் கணக்கை போட்டான். அவனது கற்பனை விரிந்தது. அந்த 10 வெள்ளி நாணயங்களை வைத்து நான் சும்மா இருக்க மாட்டேன். சந்தைக்குச் சென்று நல்ல தரமான 2 பெண் ஆடுகளை வாங்குவேன். ஆடுகள் சும்மாவாயிருக்கும். 6 மாதத்திற்கு ஒரு முறை குட்டி போரும். 2 4 ஆகும், 4 8 ஆகும், 8 16 ஆகும். சோமுவின் மனக்கண்ணில் அவனது வீட்டு முற்றம் முழுவதும் ஆடுகள் துள்ளி விளையாடும் காட்சி விரிந்தது. ஆடுகள் பெருகிவிடும். அவற்றின் பாலை விற்று நிறைய பணம் சேர்ப்பேன். அந்த பணத்தை வைத்து ஆடுகளை விற்றுவிட்டு நல்ல கறவை மாடுகளை, பசுக்களை வாங்குவேன். பசுக்கள் வந்தால் கேட்கவா வேண்டும்? பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய் என்று என் வியாபாரம் கொடிகட்டிப் பறக்கும். ஊர் மக்கள் எல்லோரும் சோமுவுவின் பால் பண்ணை என்று வரிசையில் நின்று வாங்குவார்கள். அவன் முகத்தில் இப்போது ஒரு பெருமிதச் சிரிப்பு. கனவு அத்துடன் நிற்கவில்லை, அது மேலும் வளர்ந்தது. பசுக்களை வைத்து வரும் பெரும் லாபத்தில் நான் ஒரு பெரிய நிலச்சுவான்தாரர் ஆவேன். இந்த ஊரிலேயே வளமான நஞ்சை நிலங்கள் அத்தனையும் எனக்கு சொந்தமாகும். வயல் முழுக்க நெல் விளையும். கரும்பு தோட்டம் ஒரு பக்கம், தென்னந்தோப்பு ஒரு பக்கம் என்று சொத்துக்கள் குவியும். அப்போது நான் இப்படி ஓலை குடிசையில் இருக்க மாட்டேன். ஊரின் மையத்தில் 4 கட்டுக்கொண்ட ஒரு பெரிய மாளிகை கட்டுவேன்.
தேக்கு மரத்தில் தூண்கள், பளிங்கு கற்கள் பதித்த தரை, விசாலமான திண்ணை, உள்ளே ஊஞ்சல் என்று அந்த வீடே இந்திரலோகம் போல இருக்கும். சோமுவின் கற்பனையில் இப்போது அவன் பழைய அழுக்கு வேட்டியில் இல்லை. ஜரிகை வேலைப்பாடு அமைந்த பட்டு வேட்டி, தோளில் அங்கவஸ்திரம், கழுத்தில் தங்கச் சங்கிலி, விரல்களில் நவரத்தின மோதிரங்கள் என்று ஜொலித்துக் கொண்டிருந்தான். இவ்வளவு பெரிய செல்வந்தனான பிறகு எனக்கு திருமணம் செய்யாமல் இருப்பார்களா? பக்கத்து ஊர் ஜமீன்தார் அல்லது பெரிய வணிகர் வீட்டுப் பெண் எனக்கு மனைவியாக வருவாள். அவள் பேரழகியாக இருப்பாள். லட்சுமி கடாட்சம் நிறைந்த முகத்தோடு தங்கம் வைரம் என்று நகைகள் அணிந்து என் வீட்டிற்குள் நுழைவாள். சோமு அந்தப் பெண்ணின் உருவத்தை மனத்திரையில் வரைந்து பார்த்தான். அவள் நடக்கும்போது கொலுசு சத்தம் ஜல் ஜல் என்று கேட்கும். அவள் கையில் வளையல்கள் குலுங்கும். எங்களுக்கு அழகாக ஒரு ஆண் குழந்தை பிறக்கும். அவன் தங்கம் போல மின்னுவான். அவனுக்கு சோமசுந்தரம் என்று என் பெயரையும் சேர்த்து பெயர் வைப்பேன். அவன் சுட்டித்தனமாக வீடெங்கும் ஓடி விளையாடுவான். அவன் வளர வளர அவனது சேட்டையும் அதிகமாகும். ஒருநாள் நான் என் வீட்டுத் திண்ணையில் கணக்கு புத்தகத்தை பார்த்து கொண்டு வரவு செலவுகளை சரிபார்த்துக் கொண்டிருப்பேன். அப்போது என் மகன் ஓடி வந்து என் கணக்கு புத்தகத்தை இழுப்பான். அல்லது நான் வேலை செய்வதை தொந்தரவு செய்வான். இந்த கற்பனையில் சோமு தன்னை மிகவும் கண்டிப்பான ஒரு தந்தையாகவும் அதிகாரமிக்க குடும்பத் தலைவனாகவும் உணர்ந்தான். நான் அவனை பார்த்து, டே கண்ணா, அப்பாவை தொந்தரவு செய்யாதே, போய் அம்மாவோட விளையாடு என்று சொல்வேன். ஆனால் அவன் கேட்க மாட்டான். மீண்டும் மீண்டும் வந்து என் மடியிலேயே ஏறுவான். அவனது சேட்டை எல்லை மீறிப் போகும். சோமுவின் நெற்றியில் கற்பனையான கோபம் ஏறியது. எவ்வளவு சொன்னாலும் கேட்காத அந்தப் பயலை அடக்க வேண்டும். செல்லம் கொடுத்து வளர்த்தால் தலைக்கனம் அதிகமாகிவிடும் அல்லவா? அதனால் அவனுக்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும். அவனை எட்டி ஒரு உதை விட வேண்டும். அப்போதுதான் பயம் வரும். சோமு இப்போது கனவுக்கும் நிஜத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை மறந்துவிட்டான். அவன் மனம் முழுக்க அந்த கற்பனை நாடகம் உச்சகட்டத்தை எட்டியிருந்தது. அவன் மனக்கண்ணில் தன் குறும்புக்கார மகனை எட்டி உதைப்பதாக நினைத்துக்கொண்டு பாயில் படுத்திருந்தவாறே தன் வலது காலை ஓங்கி பலமாக மேலே உதைத்தான். டமார் என்ற ஒரு பயங்கர சத்தம் கேட்டது. அவனது கால் மேலே உத்திரத்தில் தொங்கவிடப்பட்டிருந்த அந்த அரிசிமாவு பானையின் மீது பலமாக பட்டது. அடுத்த வினாடியே அந்த பானை நிலை தடுமாறி கயிறு அருந்து கீழே விழுந்து சுக்கு நூறாக உடைந்தது. பானைக்குள் இருந்த அத்தனை அரிசிமாவும் சோமுவின் முகத்திலும் உடம்பிலும் தரையிலும் கொட்டியது. சோமு திடுக்கிட்டு எழுந்தான். சத்தம் கேட்டு அவன் அம்மா விளக்கை ஏற்றிக் கொண்டு ஓடி வந்தாள். என்னடாச்சு, என்ன சத்தம் என்று பதறினாள். விளக்கு வெளிச்சத்தில் சோமு நின்ற கோலத்தை பார்த்து அவளுக்கு சிரிப்பும் வந்தது, அழுகழிடையும் வந்தது. சோமுவின் முகம், தலைமுடி, மீசை, கண் இமைகள் என எங்கும் வெள்ளை வெளேர் என்று அரிசிமாவு ஒட்டியிருந்தது. அவன் ஏதோ நாடகத்தில் வேஷம் போட்ட கோமாளி போல நின்றான். தரையில் உடைந்த பானை ஓடுகள் சிதறிக் கிடந்தன. அவன் கனவில் கட்டிய மாளிகை, வாங்கிய ஆடுகள், பசுக்கள், நிலங்கள், மனைவி, மகன் அத்தனையும் அந்த உடைந்த பானை ஓடுகளோடு சேர்ந்து நொறுங்கிப் போயிருந்தன. அடப்பாவி, கூலியா கிடைச்ச ஒரு பானை மாவையும் இப்படி தூக்கத்துல கால ஆட்டிடச்சு போட்டியேடா. இத வெச்சு ஒரு வாரத்துக்கு கஞ்சி காய்ச்சி குடிச்சிருக்கலாமே என்று அம்மா தலையில் அடித்துக்கொண்டு புலம்பினாள். சோமுவுக்கு அப்போதுதான் உரைத்தது, தான் கண்டது வெறும் கனவு என்று. அவன் ஆசையாக வளர்த்த சாம்ராஜ்யம் ஒரு நொடியில் தவிடு பொடியானது கண்டு அவன் கண்களில் நீர் வழிந்தது. அந்த நீர் முகத்திலிருந்த மாவோடு கலந்து கண்ணீர் கோடுகளாக இறங்கியது. அன்றைய இரவு சோமுவுக்கு உறக்கம் வரவில்லை. உடைந்த பானை ஓடுகளை அவன் வெறித்துப் பார்த்து கொண்டே இருந்தான். விடியற்காலையில் கோவிலில் மணி ஒலித்தது. சோமு எழுந்து குளக்கரைக்குச் சென்றான். அங்கே முகம் கழுவும்போது நீரில் தன் பிம்பத்தை பார்த்தான். அப்போது அங்கே குளிக்க வந்த ஊர் பெரியவர் ஒருவர் சோமுவின் சோகமான முகத்தை பார்த்தார். நடந்ததை ஊர் மக்கள் மூலம் அவர் ஏற்கனவே அறிந்திருந்தார். அவர் சோமுவின் தோளில் கையை வைத்தார். சோமு, வருத்தப்படாதே, நடந்தது நன்மைக்கே என்று நினைத்துக்கொள். நேற்று உடைந்த பானை உனக்கு ஒரு பெரிய உண்மையை உணர்த்தியிருக்கிறது என்றார். சோமு அவரை நிமிர்ந்து பார்த்தான். என்ன உண்மை ஐயா? தம்பி, கனவு காண்பது தவறில்லை. ஆனால் உழைப்பு இல்லாத கனவு என்பது அஸ்திவாரம் இல்லாத கட்டிடம் போன்றது. அது ஒரு சிறிய காற்றில் கூட இடிந்து விழும். நீ நேற்று படுத்துக்கொண்டே செல்வந்தனாக நினைத்தாய். ஆனால் செல்வம் என்பது படுக்கையில் வருவதல்ல, வயலில் சிந்துர வியர்வையிலும் தொழிலில் காட்டுற நேர்மையிலும் வருவது.
நீ கற்பனையில் ஆடு மேய்த்தாய், மாடு மேய்த்தாய். ஆனால் நிஜத்தில் ஒரு பிடி புல்லை கூட நீ கிள்ளி போடவில்லை. நிஜமான உழைப்பு இருந்தால் பானை உடைந்தாலும் வாழ்க்கை உடையாது. ஏனென்றால் உழைப்பவனால் மீண்டும் சம்பாதிக்க முடியும். ஆனால் கனவு காண்பவனால் விழித்த பிறகு வெறுமையை மட்டுமே காண முடியும். பெரியவரின் வார்த்தைகள் சோமுவின் இதயத்தில் சம்மட்டியால் அடித்தது போல இருந்தது. நிழலின் அருமை வெயிலில் தெரியும் என்பார்கள். இத்தனை நாள் சோம்பேறித்தனத்தின் நிழலிலேயே இருந்துவிட்டேன். இனி வெயிலில் இறங்கி உழைக்கிறேன் ஐயா என்று கண் கலங்கினான் சோமு. அன்று முதல் சோமு மாறினான். அவன் முதலில் அந்த பெரியவரின் வயலில் களை எடுக்கும் வேலைக்குச் சென்றான். ஆரம்பத்தில் அவனது கைகளும் கால்களும் வலித்தன. உடல் சோர்ந்து போனது. ஆனால் மாலையில் அவன் வாங்கிய கூலிப் பணத்தை கையில் வாங்கிய போது அவனுக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அது கனவில் கண்ட கோடிகளை விட பெரிதாகத் தெரிந்தது. நாட்கள் உருண்டோடின. சோமுவின் உழைப்பு அவனுக்கு தனி மரியாதையை கொடுத்தது. அவன் சிறுகச் சிறுகச் சேமித்து உண்மையாகவே ஒரு ஜோடி ஆடுகளை வாங்கினான். ஆனால் இம்முறை அவன் கனவு காணவில்லை. அந்த ஆடுகளுக்காக தினமும் புல் அறுத்தான், அவற்றை குளிப்பாட்டினான், நோய் வராமல் பார்த்து கொண்டான். சில ஆண்டுகளில் அவன் கனவில் கண்டது போலவே, ஆனால் நிதானமாக அவனது வாழ்க்கை உயர்ந்தது. இப்போது அவனிடம் சொந்தமாக நிலம் இருக்கிறது, வீடும் இருக்கிறது. ஆனால் அவன் இப்போதும் அதிகாலையில் எழுந்து வயலுக்குச் செல்கிறான். அவன் அடிக்கடி ஊர் இளைஞர்களிடம் சொல்வது ஒன்றுதான். தம்பிகளா, உறக்கத்தில் வருவது கனவு, விழித்தெழுந்து உழைத்தால் வருவது நிஜம். வெறும் ஆசை ஒருவனை ஏமாளியாக்கும், ஆனால் உழைப்பு ஒருவனை முதலாளியாக்கும். நீதி வெறும் கற்பனை பசியைப் போக்காது, கடின உழைப்பே கனவை நிஜமாக்கும். மரியாதை எங்கே இருக்கிறது? பணக்கார சிறுவனும் ஏழை சிறுவனும் வேப்பங்குடி கிராமமே சுறுசுறுப்புடன் இயங்கிக் கொண்டிருந்தது. ஊரின் மையப்பகுதியிலிருந்த அந்த பிரம்மாண்டமான ஆலமரம் 100 ஆண்டுகளுக்கும் மேலாக அந்த கிராமத்தின் இன்பத் துன்பங்களை பார்த்து கொண்டிருந்தது. அந்த மரத்தடியில்தான் ஊரின் பெரியவர்கள் அமர்ந்து பஞ்சாயத்து பேசுவார்கள், இலைப்பாறுவார்கள். அது ஒரு புனிதமான இடம். அந்த மரத்தின் அடிப்பாகத்தில் கருங்கற்களால் கட்டப்பட்ட ஒரு பெரிய மேடை இருந்தது. அந்த மேடையில் அமர்வது என்பது அந்த ஊரில் மிகப்பெரிய கௌரவமாக கருதப்பட்டது. ஊர் மக்கள் பெரும்பாலும் உழவுத் தொழிலையே நம்பியிருந்தனர். எங்கு திரும்பினாலும் பச்சை பசேலென்ற வயல்வெளிகள், வரப்பு ஓரங்களில் ஓடும் வாய்க்கால் நீர், தூரத்தில் தெரியும் சிவன் கோவில் கோபுரம் என அந்த ஊர் அமைதி தவழும் இடமாக இருந்தது. இந்த கதையின் நாயகன் மணி 10 வயது சிறுவன். அவனது தந்தை ஒரு சாதாரண கூடை முடைபவர். ஏழ்மையான குடும்பம் என்றாலும் நேர்மையையும் பணிவையும் சொத்தாக கொண்டவர்கள். மணி அதிகம் பேச மாட்டான், ஆனால் அவனது கண்கள் எப்போதும் எதையாவது உற்று நோக்கிக் கொண்டே இருக்கும். அவனுக்கு நேர் எதிரானவன் வேலன். ஊரின் நிலச்சுவான்தார் அன்கு என்பவரின் மகன். வசதி படைத்தவன். எப்போதும் பட்டுச் சட்டையும் கழுத்தில் தங்கச் சங்கிலியும் மின்னத் தெரிவான். அவனுக்கு தன் தந்தை பெரிய மனிதர் என்ற கர்வம் அதிகம். மற்ற சிறுவர்களை தன்னைவிடத் தாழ்வாகவே கருதுவான். எல்லோரும் தன்னை மதிக்க வேண்டும், தான் சொல்வதை கேட்க வேண்டும் என்று நினைப்பான். கதை ஆரம்பம். ஒரு நாள் மாலை வேளை. பள்ளிக்கூடம் முடிந்து சிறுவர்கள் அனைவரும் அந்த ஆலமரத்தடியில் விளையாடிக் கொண்டிருந்தார்கள். கிட்டிப்புல் ஆட்டம் மும்முரமாக நடந்து கொண்டிருந்தது. மணி ஒரு ஓரமாக அமர்ந்து மற்றவர்கள் விளையாடுவதை ரசித்துக் கொண்டிருந்தான். விளையாடி முடித்த களைப்பில் சிறுவர்கள் அனைவரும் ஆலமரத்து மேடையின் கீழே இருந்த மணற்பரப்பில் அமர்ந்தனர். அப்போது வேலன் மட்டும் நேராகச் சென்று பெரியவர்கள் அமரும் அந்த பெரிய கருமேடையின் மீது ஏறி கால்களை ஆட்டிக்கொண்டு அமர்ந்தான். ஏ வேலா, அது பெரியவங்க உட்காரும் இடம், நாம் அங்க உட்காரக்கூடாது, கீழே இறங்கு என்று ஒரு சிறுவன் கூறினான். வேலன் ஏளனமாகச் சிரித்தான். ஏன் இறங்க வேண்டும்? என் அப்பா அன்பு இந்த ஊரிலேயே பெரிய பணக்காரர். இந்த மேடையை கட்டிக் கொடுத்ததே என் தாத்தாதான். நான் எங்கு வேண்டுமானாலும் உட்காருவேன். நீங்களெல்லாம் எனக்கும் கீழேதான் அமர வேண்டும் என்று ஆணவத்துடன் கூறினான். மணி மெதுவாக எழுந்து வந்தான். வேலா, பணம் இருந்தால் பொருட்களை வாங்கலாம். ஆனால் மரியாதை என்பது நாம் இருக்கும் இடத்தில் இல்லை, நம் செயலில் இருக்கிறது. பெரியவர்கள் வரும் நேரம் இது, இறங்கி விடுவதுதான் முறை என்று அமைதியாகச் சொன்னான். ஓக்கோ, கூடை முடைபவன் மகன் எனக்கு புத்தி சொல்ல வந்து விட்டானா? நீ என்ன பெரிய அறிவாளியா? மரியாதை பற்றி நீ எனக்கு சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. எல்லாரும் என்னை பார்த்து பயப்படுகிறார்கள், அதுவே எனக்குப் போதும் என்று கத்தினான் வேலன். மற்ற சிறுவர்கள் அமைதியாகிவிட்டனர். மணியின் முகம் வாடியது. ஆனால் அவன் எதுவும் பேசவில்லை.
அந்த நேரத்தில் தூரத்தில் ஊர் பெரியவர் பழனி ஐயா அவர்கள் வருவதைப் பார்த்ததும் வேலன் அவசர அவசரமாக மேடையிலிருந்து கீழே குதித்தான். ஆனால் அவன் முகத்திலிருந்த திமிர் குறையவில்லை. மறுநாள் ஊர் திருவிழாவுக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தன. வெளியூர்களிலிருந்து மக்கள் வண்டி கட்டிக்கொண்டும் நடந்தும் வேப்பங்குடிக்கு வரத் தொடங்கினர். ஊரின் எல்லையிலுள்ள ஓடைக்கரை வழியாகத்தான் எல்லோரும் நடந்து வரவேண்டும். அந்த பாதை குறுகலானது. இருபுறமும் அடர்ந்த புதர்கள் மண்டி கிடக்கும். அன்று நண்பகல் நேரம். கத்திரி வெயில் மண்டையை பிளந்து கொண்டிருந்தது. மணியும் வேலனும் மற்ற நண்பர்களுடன் அந்த ஓடைக்கரை ஓரமாகச் சென்று கொண்டிருந்தனர். அப்போது வழியில் ஒரு பெரிய வண்டிச் சக்கரம் உடைந்து கிடப்பதையும் அதனால் அந்த பாதையில் சிதறிக் கிடந்த கூர்மையான இரும்புத் துண்டுகளையும் முள் செடிகளையும் பார்த்தார்கள். யாரோ வண்டியைச் சரிசெய்யும் போது பழைய இரும்புத் துண்டுகளை அங்கேயே போட்டுவிட்டுச் சென்றிருந்தனர். அது மட்டுமல்லாமல் முந்தைய நாள் வீசிய காற்றில் ஒரு முள்மரம் முறிந்து பாதையின் நடுவே விழுந்திருந்தது. நடந்து வருபவர்களுக்கு அது பெரும் இடையூறாக இருந்தது. வேலன் அதை பார்த்துவிட்டு, ச்சே, என்ன இது, ஒரே குப்பையாக இருக்கிறது, என் புது செருப்பில் முள் குத்திவிடும் போலிருக்கிறது என்று சலித்துக் கொண்டே அந்த முட்களைத் தாண்டிச் சென்றான். அவனோடு வந்த மற்ற சிறுவர்களும், யாராவது பெரியவர்கள் வந்து இதை சரி செய்வார்கள், நமக்கு விளையாட்டுக்கு நேரமாகிறது என்று ஓடிவிட்டனர். ஆனால் மணி மட்டும் அங்கேயே நின்றான். இன்னும் சிறிது நேரத்தில் திருவிழாவிற்கு வரும் வயதானவர்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகள் இந்த வழியாகத்தான் வெறுங்காலுடன் வருவார்கள். இந்த முட்களும் இரும்புத் துண்டுகளும் அவர்கள் காலில் குத்தினால் எவ்வளவு வலிக்கும் என்று சிந்தித்தான். அவன் விளையாடச் செல்லவில்லை. அந்த உச்சி வெயிலையும் பொருட்படுத்தாமல் தன் இடுப்பில் கட்டியிருந்த துண்டை அவிழ்த்து தலையில் கட்டிக்கொண்டான். மெதுவாக ஒவ்வொரு முள் கிளையாக இழுத்து ஓரமாகப் போட்டான். கைகளில் முள் குத்துவதையும் அவன் பொருட்படுத்தவில்லை. பின்னர் அங்கிருந்த கூர்மையான கற்களையும் இரும்புத் துண்டுகளையும் தன் பிஞ்சு கைகளால் பொறுக்கி எடுத்து தூர எறிந்தான். அவனது முகமெங்கும் வியர்வை வழிந்தது. சட்டையெல்லாம் புழுதி. கைகளில் ஆங்காங்கே சிராய்ப்புகள். ஆனாலும் பாதை சுத்தமாகும் வரை அவன் ஓயவில்லை. சுமார் 2 மணி நேர போராட்டத்திற்குப் பிறகு அந்த பாதை நடப்பதற்கு ஏதுவானது. மனதிற்குள் ஒரு நிம்மதி பெருமூச்சுடன் கை கால்களை ஓடை நீரில் கழுவிவிட்டு வீட்டுக்குச் சென்றான். இதை யாரும் பார்க்கவில்லை என்றுதான் அவன் நினைத்தான். மாலை பொழுது. சூரியன் மறையும் நேரம். ஆலமரத்தடி மேடையில் ஊர் பெரியவர் பழனி அவர்களும் மற்ற முக்கியஸ்தர்களும் அமர்ந்திருந்தனர். வேலனின் தந்தை அன்பு அவர்களும் அங்கே அமர்ந்திருந்தார். ஊர் மக்கள் பலரும் அங்கே கூடியிருந்தனர். திருவிழா ஏற்பாடுகள் பற்றி பேசிக் கொண்டிருந்தனர். வேலனனும் அவனது நண்பர்களும் அங்கே வந்தனர். வேலேலன் தன் அப்பா அன்புவின் அருகில் நின்று கொண்டு தான் ஏதோ பெரிய சாதனை செய்தவன் போல மிடுக்காக நின்றிருந்தான். அப்போது வெளியூரிலிருந்து வந்த ஒரு முதியவர் கூட்டத்திற்குள் வந்தார். அவர் கையில் ஒரு மூட்டை இருந்தது. அவர் பெரியவர் பழனியை பார்த்து வணங்கினார். ஐயா, நான் பக்கத்து ஊர் திருவிழா பார்க்க வந்தேன். வரும் வழியில் ஓடைக்கரை பாதையில் யாரோ புண்ணியவான் முட்களையும் கற்களையும் அகற்றி சுத்தம் செய்திருக்கிறான். போன முறை வரும்போது என் பேரப்பையன் காலில் முள் குத்தி அவதிப்பட்டான். ஆனால் இன்று பாதை பூ மெட்டை போல் இருந்தது. அந்த வேலையை செய்தது ஊர் வேலையாட்களா என்று கேட்டார். பழனி யோசித்தார். இல்லையே, இன்று ஊர் வேலையாட்கள் யாரும் அப்பக்கம் செல்லவில்லையே என்றார். அப்போது வேலன் முன் வந்து, தாத்தா, நான்தான் மதியம் அந்த பக்கம் போனேன். அங்கே நிறைய முட்கள் இருந்தன. நான்தான் என் நண்பர்களிடம் சொல்லி இதையெல்லாம் பார்த்து நடங்கள் என்று எச்சரித்தேன். ஒருவேளை என் அப்பா அனுப்பிய ஆட்கள் அதை சுத்தம் செய்திருப்பார்கள் என்று பெருமையாவச் சொன்னான். கூட்டத்தினர் வேலனை பாராட்டுவது போல் பார்த்தனர். தந்தை அன்புவிற்கும் பெருமை தாங்கவில்லை. என் மகன் எப்போதுமே புத்திசாலி என்று மீசையை முறுக்கிக் கொண்டார். மணிக்கூட்டத்தின் ஒரு ஓரத்தில் ஒரு தூணின் மறைவில் நின்று கொண்டிருந்தான். அவன் எதையும் சொல்ல விரும்பவில்லை. தன் கடமையைச் செய்த திருப்தி மட்டுமே அவனிடம் இருந்தது. அப்போது அந்த மரத்தின் மேல் கிளையில் அமர்ந்திருந்த ஒரு குரங்கை விரட்ட அங்கிருந்த ஒரு கல்லைத் தேடினார் பெரியவர் பழனி. அப்போது அவரது கண்கள் கூட்டத்தின் ஓரத்தில் நின்றிருந்த மணியின் கைகள் மற்றும் கால்களை எதேச்சையாக கவனித்தன. மணியின் உள்ளங்கைகளில் ஆங்காங்கே கீறல்கள் இருந்தன. அவனது கால் முட்டியில் புழுதியும் முள் குத்தியதற்கான சிறு தழும்புகளும் சிவந்து போயிருந்தன. பழனி கூர்மையான அறிவு படைத்தவர். அவர் உடனே எதையோ யூகித்துவிட்டார். மணி, இங்கே வா என்று பழனி அழைத்தார். கூட்டமே திரும்பி பார்த்தது. மணி தயங்கித் தயங்கி முன் வந்தான். அவனது எளிய ஆடையும் ஒடுங்கிய தேகமும் வேலனின் ஆடம்பரத்திற்கு முன் மிகச் சாதாரணமாகத் தெரிந்தன. உன் கைகளைக் காட்டு
என்றார் பழனி. மணி கைகளை நீட்டினான். அதில் முள் கீறிய இரத்தக் கோடுகள் காய்ந்து போயிருந்தன. மதியம் எங்கே இருந்தாய் என்று கேட்டார். ஓடைக்கரையில் என்று மெல்லிய குரலில் சொன்னான் மணி. நீயா அந்த முட்களை அகற்றினாய்? மணி அமைதியாக தலையசைத்தான். ஆமாம் ஐயா, திருவிழாவிற்கு வரும் பாட்டிகள் குழந்தைகள் காலில் குத்திவிடுமே என்று பயமாக இருந்தது, அதான் என்று இழுத்தான். கூட்டம் ஒரு கணம் அமைதியானது. வேலனின் முகம் வெலவெலத்துப் போனது. சற்று முன் தான் பேசிய பொய் இப்போது அவனையே சுடுவது போல் இருந்தது. பழனி மெல்ல சிரித்தார். அவர் வேலனைப் பார்த்தார், பிறகு மணியைப் பார்த்தார். ஊர் மக்களே என்று அவர் குரல் உயர்ந்தது. பெருமை என்பது நாம் அணிந்திருக்கும் உடையில் இல்லை, நாம் அமரும் உயரமான இடத்திலில்லை, நம் தந்தை யார் என்பதிலில்லை. யாரும் பார்க்காத போது பிரதிபலன் பாராமல் பிறருக்கு நன்மை செய்கிறானே அவனுக்கே முதல் மரியாதை சேர வேண்டும். பிறகு பழனி தன் அருகிலிருந்த மேடையின் விரிப்பில் சிறிது இடத்தை ஒதுக்கி, மணி, மேலே ஏறி என் அருகில் உட்கார் என்றார். கூட்டமே மூச்சடைத்து நின்றது. அந்த மேடையில் பெரியவர்களைத் தவிர வேறு யாரும், குறிப்பாகச் சிறுவர்கள் அமர்ந்ததே இல்லை. அதுவும் ஒரு எளிய நெசவாளியின் மகனுக்கு இந்த கௌரவமா? மணி பதறிப்போனான். வேண்டாம் ஐயா, நான் சிறியவன், நான் கீழே நிற்கிறேன் என்றான். இல்லை மணி, இது உன் வயதிற்குத் தரும் மரியாதை அல்ல, உன் மனதிற்குத் தரும் மரியாதை. அறிவிலும் கருணையிலும் உயர்ந்தவனே உண்மையான பெரியவன், ஏறு என்று அன்புடன் கட்டளையிட்டார். மணி தயக்கத்துடன் மேடையில் ஏறினான். அவன் மேடையில் அமர்ந்தபோது அவன் அணிந்திருந்த கிழிந்த சட்டை யாருக்கும் தெரியவில்லை. அவன் முகத்திலிருந்த அந்த பிரகாசமான புன்னகையும் கண்களில் தெரிந்த பணிவும் மட்டுமே தெரிந்தது. அப்போது வேலனின் தந்தை அன்பு எழுந்து வந்தார். அவர் மணியின் தந்தையை பார்த்து, என்னை மன்னித்து விடுங்கள், பணத்தை விட குணமே பெரியது என்று உன் மகன் எனக்கு இன்று உணர்த்திவிட்டான். என் மகனை நான் தவறாக வளர்த்துவிட்டேன் என்று நெகிழ்ச்சியுடன் கூறினார். வேலன் தலை குனிந்து நின்றான். அவனுக்கு அவமானம் தாங்கவில்லை. ஆனால் அந்த அவமானமே அவனுக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்தது. அவன் மெதுவாக நடந்து வந்து மேடையின் ஓரத்தில் நின்று கொண்டு, மணி, என்னை மன்னித்துவிடு. இனி நான் யாரையும் தாழ்வாகப் பேச மாட்டேன். நீ செய்த வேலைதான் உயர்ந்தது என்றான். மணி உடனே மேடையிலிருந்து இறங்கி வேலனின் கைகளை பிடித்துக் கொண்டான். நாம் நண்பர்கள் வேலா, இதில் உயர்வு தாழ்வு என்ன இருக்கிறது? நாளை நாம் இருவரும் சேர்ந்து அந்த மரத்தை சரி செய்யலாம் என்றான். அந்த ஆலமரத்து இலைகள் சலசலவென ஒலித்தன. அது அந்த சிறுவர்களின் நட்பையும் மணியின் நல் உள்ளத்தையும் வாழ்த்துவது போல் இருந்தது. ஊர் மக்கள் அனைவரும் கைத்தட்டி ஆரவாரம் செய்தனர். அன்று இரவு மணி தன் வீட்டுத் திண்ணையில் படுத்திருந்தபோது அவனுக்குள் ஒரு நிம்மதி பரவியது. மரியாதை என்பது கேட்டுப் பெறுவது அல்ல, அது நம் செயல்களின் வாசனை போல நம்மை தேடி வரும் என்பதை அவன் உணர்ந்தான். அந்தச் சம்பவம் வேப்பங்குடி கிராமத்தில் பல மாற்றங்களை உண்டாக்கியது. வேலன் தன் ஆணவத்தை விட்டொழித்தான். மணியும் வேலனும் இணை பிரியாத நண்பர்களாயினர். இருவரும் சேர்ந்து ஊருக்கு பல நன்மைகளை செய்தனர். காலம் செல்லச் செல்ல மணி வளர்ந்து அந்த ஊரின் தலைவனாகவும் உயர்ந்தான். ஆனால் அவன் எப்போதும் சொல்வது ஒன்றுதான், பதவிக்காக எதையும் செய்யாதே, உதவிக்காகச் செய். பதவி தானாக வரும். வாழ்க்கையில் நாம் எதை விதைக்கிறோமோ அதையே அறுவடை செய்கிறோம். புகழைத் தேடி ஓடுபவனை புகழ் துரத்தும். ஆனால் கடமையைச் செய்பவனின் காலடியில் புகழ் வந்து தானாக அமரும். நீதி, மரியாதை கேட்டு வராது, செயலில் கிடைக்கும். தோல்வி தந்த மாபெரும் வெற்றி. மருதூர் கதிரவனின் கதை. சோழ நாட்டின் செழிப்பான பகுதிகளில் ஒன்றாகத் திகழ்ந்தது அந்த மருதூர் கிராமம். அந்த ஊரில் கடந்த சில ஆண்டுகளாகவே மழை பொய்த்துப் போனது. காவிரியிலும் நீர் வரத்து குறைந்து ஊரின் மிகப்பெரிய நீர் ஆதாரமான பெரிய குளம் வறண்டு காணப்பட்டது. அந்த குளம்தான் ஊரின் உயிர்நாடி. அது நிறைந்தால்தான் முப்போகம் விளையும், இல்லையேல் பஞ்சம் தலைவிரித்தாடும். ஊர் பெரியவர்கள் கூடிப் பேசினார்கள். இந்த ஆண்டு எப்படியாவது குளத்தை தூர்வாரி கரையை பலப்படுத்தினால்தான் வரும் மழைக்காலத்தில் நீரை சேமிக்க முடியும் என்று முடிவு செய்தார்கள். இந்த ஊரில் கதிரவன் என்றொரு இளைஞன் இருந்தான். அவனுக்கு 20 வயது இருக்கும். உடலிலே நல்ல வலிமை, உள்ளத்திலே அசாத்திய நம்பிக்கை. ஆனால் அவனிடம் ஒரு குறை இருந்தது. அதுதான் அவசரம் மற்றும் தனக்கு எல்லாம் தெரியும் என்கிற ஒருவித மெல்லிய அகந்தை. அவனது தந்தை ஒரு சிறந்த விவசாயி. ஆனால் கதிரவனுக்கோ பழைய முறைகள் மீது பெரிய நம்பிக்கை இல்லை. நாம் வேகமாகச் செயல்பட வேண்டும். பெரியவர்கள் யோசித்துக் கொண்டே இருக்கிறார்கள்.
என்று அடிக்கடி அலுத்துக் கொள்வான். ஊர்க்கூட்டத்தில் குளத்தை சீரமைக்கும் பொறுப்பை யார் ஏற்பது என்ற பேச்சு வந்தது. ஊர் நாட்டாமை, இது சாதாரண வேலையில்லை, மண்ணின் தரம் அறிய வேண்டும், நீரின் போக்கை கணிக்க வேண்டும், அனுபவம் வாய்ந்த ஒருவரே இதற்கு தலைமை தாங்க வேண்டும் என்றார். உடனே கதிரவன் எழுந்தான். ஐயா, பெரியவர்களே, நீங்கள் யோசித்துக் கொண்டே இருந்தால் மழைக்காலம் வந்துவிடும். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள். என் நண்பர்களை வைத்துக்கொண்டு நான் இந்த குளத்தை ஒரே வாரத்தில் சீரமைத்து காட்டுகிறேன். நம் ஊர் இளைஞர்களின் வலிமை உங்களுக்கு தெரியாது என்று சவால் விட்டான். பெரியவர்கள் சிலர் தயங்கினர். ஆனால் கதிரவனின் தந்தையும் மற்ற சில இளைஞர்களும் அவனுக்கு ஆதரவு தெரிவித்தனர். இளைஞர்கள் ஆர்வமாக இருக்கும்போது அவர்களை தடுக்க வேண்டாம், பொறுப்பை அவனிடம் கொடுப்போம் என்று முடிவானது. கதிரவனுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. பொறுப்பு கைக்கு வந்த வேகத்தில் அவன் எந்த திட்டமிடலும் செய்யவில்லை. ஊரின் மண் வாகு என்ன, நீரின் வேகம் எப்படி இருக்கும், கரையின் அகலம் எவ்வளவு இருக்க வேண்டும் என்று எதையும் அவன் ஆராயவில்லை. வேகம், வேகம்தான் முக்கியம் என்று தன் நண்பர்களை விரட்டினான். அவர்கள் அவசர கதியில் குளத்தின் கரையில் மண்ணை கொட்டினார்கள். அடிப்பாகத்தை ஆழப்படுத்தாமல் மேலோட்டமாக கரையை உயர்த்தினார்கள். களிமண்ணையும் மணலையும் சரியான விகிதத்தில் கலக்காமல் கிடைத்த மண்ணை வைத்து சுவரை எழுப்பினார்கள். கதிரவன் பெருமையாக நினைத்தான். பார்த்தீர்களா, பெரியவர்கள் 1 மாதம் ஆகும் என்ற வேலையை நான் 4 நாட்களில் முடித்துவிட்டேன் என்று ஊர் மக்களிடம் மார்த்தட்டினான். ஊர் மக்களும் அந்த உயர்ந்த கரையை பார்த்து வியந்தார்கள். ஆனால் அந்த மகிழ்ச்சி நீண்ட நாள் நீடிக்கவில்லை. 3 நாட்கள் கழித்து கோடை மழை ஒன்று பெய்தது. அது ஒன்றும் அடைமழையில்லை, சாதாரண மழைதான். ஆனால் அந்த மழைக்கே குளத்தில் நீர் ஏறத் தொடங்கியது. நீர் மட்டம் உயர உயர கதிரவன் அவசரமாக எழுப்பிய கரையில் ஆங்காங்கே விரிசல் ஏற்பட்டது. அடிப்பாகம் பலமில்லாததால் நீர் கசிந்து மண்ணை அரித்தது. இரவு நேரத்தில் டமார் என்ற சத்தத்துடன் கரையின் ஒரு பகுதி உடைந்தது. சேமித்த நீர் முழுவதும் வீணாக ஊருக்குள் புகுந்தது. வயல்கள் சேரும் சகதியுமானது. கதிரவன் ஓடிச் சென்று பார்த்தான். அவன் கட்டிய கரை கரைந்து போயிருந்தது. ஊர் மக்கள் அவனை கோபத்துடன் பார்த்தார்கள். நாட்டாமை எதுவும் பேசவில்லை. ஆனால் அந்த மௌனம் கதிரவனின் மனதை சவுக்கலால் அடித்தது போல் இருந்தது. இது அவனுக்கு கிடைத்த முதல் தோல்வி. கதிரவன் தலை குனிந்து நின்றான். அவனது நண்பர்கள் சிலர் விலகிச் சென்றார்கள். நான் சொன்னேன்ல, அவசரப்படக்கூடாதுன்னு என்று ஒருவர் முணுமுணுத்தது அவன் காதில் விழுந்தது. கதிரவனின் தந்தை அவனிடம் வந்து, மகனே, விழுவது தவறல்ல, ஆனால் ஏன் விழுந்தோம் என்று தெரியாமல் இருப்பதுதான் தவறு. நீ வேகத்தை நம்பினாய், விவேகத்தை மறந்தாய். அடித்தளமில்லாத கட்டிடம் நிற்காது என்று கூறிச் சென்றார். கதிரவனுக்கு தூக்கம் வரவில்லை. அவமானம் அவனைச் சுட்டெரித்தது. இல்லை, நான் தோற்கக்கூடாது, நான் நிரூபித்துக் காட்ட வேண்டும் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான். மறுநாள் காலை கதிரவன் மீண்டும் களத்தில் இறங்கினான். சென்ற முறை மண் கரைந்துவிட்டது, அதனால் இந்த முறை கற்களை கொண்டு கட்டுவோம் என்று முடிவு செய்தான். அவன் கடினமாக உழைத்தான். வெளியூரிலிருந்து கருந்தற்களை வரவழைத்தான். நண்பர்கள் குறைந்து விட்டதால் அவனே முன்னின்று பாறைகளை சுமந்தான். இந்த முறை அவன் கரையை மிகவும் பலமாக ஒரு கோட்டைச் சுவர் போல கட்டினான். இனி எந்த மழையாலும் இதை உடைக்க முடியாது என்று நம்பினான். ஆனால் அவன் ஒரு முக்கியமான விஷயத்தை தவறவிட்டிருந்தான். குளத்திற்கு நீர் வரும் வரத்துக் கால்களையும் நீர் வெளியேறும் போக்குக் கால்களையும் அவன் சரியாக வடிவமைக்கவில்லை. அவன் கவனம் முழுக்க கரையை உயர்த்துவதிலேயே இருந்தது. சில வாரங்களில் பருவமழை தொடங்கியது. வான் பொய்க்கவில்லை. காவிரி ஆர்த்தெழுந்தது. குளத்திற்கு நீர் மடமடவென வந்தது. கதிரவன் கட்டிய கல்கரை கம்பீரமாக நின்றது. ஆனால் நீர் வெளியேற வழியில்லாமல் தேங்கிக் கொண்டே இருந்தது. நீரின் அழுத்தம் தாங்காமல் குளத்தின் அடிப்பகுதி மண் நெகிழ்ந்தது. நீர் வெளியேற வழியில்லாததால் அது குளத்தின் பலவீனமான மதகு பகுதியை தகர்த்தெறிந்தது. மீண்டும் ஒரு பெருவெள்ளம். இம்முறை ஊருக்குள் நீர் வரவில்லை என்றாலும் மதகு உடைந்ததால் குளத்தில் தேங்கிய நீர் முழுவதும் வீணாக ஆற்றில் கலந்தது. விவசாயத்திற்கு பயன்பட வேண்டிய நீர் கண்ணெதிரே கடலில் கலக்க ஓடுவதை பார்த்து ஊர் மக்கள் கண்ணீர் விட்டார்கள். கதிரவன் உடைந்து போனான். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்! கற்களை சுமந்து என் தோள் காய்த்து விட்டது. ஏன் கடவுளே, எனக்கு இப்படி ஒரு சோதனை என்று வானத்தை பார்த்து கதறினான். இது அவனுக்கு கிடைத்த 2வது தோல்வி. கதிரவன் ஊருக்குள் தலைக்காட்டவே கூசினான். ஊர் மக்கள் அவனை ராசி இல்லாதவன் என்றும் அவசரக்காரன் என்றும் பேசத் தொடங்கினார்கள்.
அவன் ஊருக்கு வெளியே இருந்த ஆலமரத்தடியில் சென்று அமர்ந்தான். அவன் கண்கள் கலங்கியிருந்தன. அப்போது அங்கே ஆடு மேய்க்கும் முதியவர் ஒருவர் வந்தார். அவர் பெயர் செல்லையா தாத்தா. ஊரில் அவருக்கு பெரிய மரியாதை உண்டு. எந்த பள்ளிக்கூடத்திற்கும் செல்லாதவர், ஆனால் இயற்கையை படித்தவர். கதிரவனின் வாடிய முகத்தைப் பார்த்த செல்லையா தாத்தா, "என்னப்பா கதிரா, தோத்துட்டதா நினைக்கிறியா?" என்று மெல்லிய சிரிப்புடன் கேட்டார். கதிரவன் கோபமாக, "தாத்தா, கிண்டல் செய்யாதீர்கள். நான் ஊருக்காகத்தான் உழைத்தேன். ஆனால் எனக்கு கிடைத்தது அவமானமும் தோல்வியும்தான்" என்றான். தாத்தா அவன் அருகில் அமர்ந்தார். தன் மடியிலிருந்து வெற்றிலையை எடுத்துப் போட்டபடியே சொன்னார், "மகனே, நீ ஊருக்காக உழைத்தது உண்மைதான். ஆனால் நீ இயற்கையை புரிந்து கொள்ளவில்லை. முதல் முறை நீ வேகத்தை நம்பினாய். மண் இளகியது என்று தெரியாமல் போனது. இரண்டாவது முறை நீ வலிமையை நம்பினாய். ஆனால் நீரின் போக்கை மதிக்கவில்லை." கதிரவன் நிமிர்ந்து பார்த்தான். தாத்தா தொடர்ந்தார், "தோல்வி என்பது உன் எதிரி அல்ல, அது உன் ஆசிரியர். முதல் தோல்வி உனக்குச் சொன்ன பாடம் அடித்தளம் பலமாக இருக்க வேண்டும். இரண்டாவது தோல்வி உனக்குச் சொன்ன பாடம் வலிமை மட்டும் போதாது, வழியும் வேண்டும். இந்த 2 பாடங்களையும் நீ பள்ளிக்கூடத்தில் படித்திருக்க முடியாது. இந்த தோல்விகள்தான் உனக்குச் சொல்லிக் கொடுத்தன. இப்போது சொல், நீ தோற்றுவிட்டாயா, இல்லை பாடம் கற்றுக்கொண்டாயா?" கதிரவனின் மனதில் ஒரு மின்னல் வெட்டியது. தோல்வி ஒரு முடிவு அல்ல, அது வெற்றியின் ஒரு பகுதி என்ற உண்மை அவனுக்கு புரிந்தது. தாத்தா மேலும் சொன்னார், "ஒரு சிற்பி சிலையை செதுக்கும்போது வேண்டாத கற்களை நீக்குகிறான். அதுபோலத்தான் தோல்விகள். உன் முயற்சியிலிருந்த வேண்டாத குணங்களை, அவசரம், அறியாமை, இந்த தோல்விகள் நீக்கியுள்ளன. இப்போது நீ புடம் போட்ட தங்கம். எழு, போய் வேலையைத் தொடங்கு. ஆனால் இம்முறை தனியாக அல்ல, ஊர் மக்களின் அனுபவத்தையும் கேட்டுச் செய்." கதிரவன் இப்போது பழைய கதிரவன் அல்ல. அவனது கண்களிலிருந்த அகந்தை மறைந்து அங்கே ஒரு முதிர்ச்சி தெரிந்தது. அவன் நேராக நாட்டாமை வீட்டுக்குச் சென்றான். "ஐயா, என்னை மன்னிக்க வேண்டும். என் ஆணவத்தால் 2 முறை தவறு செய்துவிட்டேன். ஆனால் அந்த தவறுகளிலிருந்து நான் பாடம் கற்றுக்கொண்டேன். எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்கள். இம்முறை நான் என் புத்தியை மட்டும் நம்பாமல் பெரியவர்களின் அனுபவத்தையும் கேட்டு நடப்பேன்" என்று பணிவுடன் கேட்டான். நாட்டாமை அவன் கண்களில் தெரிந்த உறுதியைக் கண்டார். "சரி கதிரா, இதுவே கடைசி வாய்ப்பு. கவனமாவே இரு" என்றார். கதிரவன் இம்முறை வேலையைத் தொடங்கிய விதம் முற்றிலும் வேறாக இருந்தது. ஆராய்ச்சியும் ஆலோசனையும். முதலில் அவன் வயதான விவசாயிகளை அழைத்தான். "தாத்தா, இந்த மண்ணின் தன்மை என்ன? 50 ஆண்டுகளுக்கு முன் இங்கே எப்படி மதகு இருந்தது?" என்று கேட்டான். அவர்கள் சொன்னார்கள், "தம்பி, இது வண்டல் மண். ஈரம் பட்டால் இளகும். அதனால் களிமண்ணும் உடைந்த செங்கற்களும் சுண்ணாம்பும் கலந்து அஸ்திவாரம் போட வேண்டும்." திட்டமிடல். அவன் நீரின் போக்கை ஆராய்ந்தான். எந்த பக்கம் மேடு, எந்த பக்கம் பள்ளம் என்று கணித்தான். நீர் வரும் பாதையை அகலப்படுத்தினான். நீர் வெளியேறும் மதகுகளை அறிவியல் பூர்வமாக வடிவமைத்தான். நீர் நிரம்பினால் தானாகவே உபரி நீர் வெளியேறும் வகையில் கலிங்கு அமைத்தான். கூட்டுறவு. "நான் செய்கிறேன்" என்று சொல்லாமல் "நாம் செய்வோம்" என்றான். ஊர் மக்களை இணைத்தான். ஒரு பக்கம் பெண்கள் மண் சுமக்க, ஆண்கள் கலவை கலக்க, இளைஞர்கள் கற்களை அடுக்கினார்கள். வேலை செய்யும்போது பாட்டு பாடிக்கொண்டே களைப்புத் தெரியாமல் வேலை செய்தார்கள். கதிரவன் இப்போது ஒரு தலைவனாகச் செயல்படவில்லை, ஒரு சேவகனாகச் செயட்டான். ஒவ்வொரு கல்லையும் தட்டிப் பார்த்து அடுக்கினான். பொறுமை, நிதானம் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான். வேலை முடிய 1 மாதம் ஆனது. ஆனால் உருவான அந்த குளத்தின் கரை ஒரு கலைப்படைப்பு போல இருந்தது. அது வெறும் மண் மேடு அல்ல, அது அறிவு, அனுபவம் மற்றும் உழைப்பு கலந்த ஒரு கட்டுமானம். மீண்டும் மழைக்காலம் வந்தது. இம்முறை வானம் பிளந்து கொட்டியது. கடந்த 10 ஆண்டுகளில் இல்லாத பெருமழை. ஊர் மக்கள் பயந்தார்கள். "ஐயோ, இவ்வளவு பெரிய மழையை கதிரவன் கட்டிய கரை தாங்குமா?" என்று கலங்கினார்கள். இரவு முழுவதும் மழை கொட்டித் தீர்த்தது. இடி மின்னல் வேறு. கதிரவன் குடையை எடுத்துக்கொண்டு குளக்கரைக்குச் சென்றான். அவனோடு செல்லையா தாத்தாவும் வந்தார். குளம் நிரம்பி வழிந்தது. அலைகள் கரையில் மோதின. ஆனால் கதிரவன் அமைத்த கரை அசையவில்லை. அடித்தளம் பலமாவே இருந்ததால் மண் அரிக்கவில்லை. மறுநாள் காலை மழை நின்றது. சூரியன் மெல்ல எட்டிப் பார்த்தான். ஊர் மக்கள் குளக்கரையில் திரண்டார்கள். குளம் கடல் போல நீர் நிறைந்து காணப்பட்டது. ஒரு சொட்டு நீர் கூட வீணாகவில்லை.
கரையும் உடையவில்லை. ஊர் மக்கள் மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்தார்கள். கதிரா, சாதிச்சிட்டப்பா, நம்ம ஊருக்கே வாழ்வு கொடுத்துட்ட என்று அவனை கொண்டாடினார்கள். நாட்டாமை வந்து கதிரவனுக்கு பொன்னாடை போர்த்தினார். இல்லை ஐயா என்றான் கதிரவன் அடக்கத்துடன். இந்த வெற்றி என்னுடையதல்ல, இது நம் ஊர் மக்களின் உழைப்பு. எல்லாவற்றிற்கும் மேலாக என் முதல் 2 தோல்விகள்தான் எனக்கு உண்மையான குரு. அவைதான் எதைச் செய்ய வேண்டும், எதைச் செய்யக்கூடாது என்று எனக்கு கற்றுக் கொடுத்தன. அந்த தோல்விகள் இல்லையென்றால் இன்று இந்த வெற்றி இவ்வளவு உறுதியாக கிடைத்திருக்காது. செல்லையா தாத்தா ஓரமாக நின்று சிரித்தார். அவர் கதிரவனின் தோளில் தட்டி, பார்த்தாயா கதிரா, அன்று நீ அவமானமாக கருதிய தோல்விதான் இன்று உனக்கு கிடைத்திருக்கும் இந்த மரியாதைக்கு அஸ்திவாரம். தோல்வி உன்னை வீழ்த்தவில்லை, அது உன்னை செதுக்கியிருக்கிறது என்றார். அன்று முதல் மருதூர் கிராமம் மீண்டும் செழிக்கத் தொடங்கியது. கதிரவன் ஒரு சிறந்த நீர் மேலாண்மை நிபுணராக புகழ் பெற்றான். ஆனால் அவன் எப்போதுமே தன் தோல்விகளை மறைக்கவில்லை. இளைஞர்களிடம் அவன் அடிக்கடி சொல்வது இதுதான்: வெற்றி உங்களுக்கு மகிழ்ச்சியைத் தரும், ஆனால் தோல்விதான் உங்களுக்கு அறிவைத் தரும். விழுவதைக் கண்டு அஞ்சாதீர்கள். ஒவ்வொரு வீழ்ச்சியும் உங்களை இன்னும் உயரத்தில் பறக்கக்க வைப்பதற்கான ஒரு பயிற்சியே. வாழ்க்கை என்பதும் அந்த குளத்தைப் போன்றதுதான். அனுபவம் என்னும் கரையை தோல்வி என்னும் கற்களைக் கொண்டு கட்டினால்தான் வெற்றி என்னும் நீரை அதில் தேக்கி வைக்க முடியும். கதிரவனின் கதை நமக்கு உணர்த்துவது ஒன்றுதான்: முயற்சியில் தோற்பது தவறில்லை, முயற்சியை கைவிடுவதுதான் தவறு. தோல்வி என்பது ஒரு முற்றுப்புள்ளி அல்ல, அது ஒரு புதிய தொடக்கத்திற்கான காற்புள்ளி. அன்று கதிரவன் கற்ற பாடம் இன்றும் மருதூர் கிராமத்தின் பசுமையான வயல்வெளிகளில் காற்றின் ஓசையாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நீதி: தோல்வியைக் கண்டு துவளாதே, அது வெற்றியின் ரகசியத்தை முப்போகமும் விளைந்து பச்சைப்பட்டு உடுத்தியது போல காட்சியளித்தது அந்த அழகிய சிற்றூர். அதன் பெயர் திருப்பூந்துறை. எங்கு நோக்கினும் வானலாவிய தென்னை மரங்களும் கமுகு மரங்களும் காற்றிலாடும் நெற்கதிர்களும் அந்த ஊரின் செல்வச் செழிப்பை பறைசாட்டின. அந்த ஊரில் வறுமை என்பதே அறியாத மக்கள் விருந்தோம்பலிலும் வீரத்திலும் இறை அன்பிலும் சிறந்து விளங்கினர். அவ்வூரின் மேற்கு திசையில் ஊரின் பெரிய தனவந்தரான பண்ணையார் அருளப்பதேவரின் மாளிகை போன்ற வீடு அமைந்திருந்தது. முற்றம் முழுக்க நெல் குவியல்கள், தொழுவம் முழுக்க பால் சுரக்கும் பசுக்கள் என லட்சுமி கடாட்சம் நிறைந்த இல்லம் அது. அந்த இல்லத்தின் பெருமைக்கு மற்றொரு காரணமாக விளங்கியது அங்கு வளர்ந்து வந்த செங்கொண்டை என்னும் கம்பீரமான சேவல். செங்கொண்டை சாதாரண பறவை இனத்தை சேர்ந்ததன்று. அதன் தோற்றமே ஒரு போர்ப்படை தளபதியை ஒத்திருக்கும். அதன் உச்சியிலிருக்கும் கொண்டை செம்பருத்திப் பூவைப் போல தீயெனச் சிவந்து காணப்பட்டது. கழுத்தைச் சுற்றியுள்ள இறகுகள் தங்கம் இழைத்தது போல மின்னின. அதன் கண்கள் எதையும் ஊடுருதி பார்க்கும் கூர்மை கொண்டவை. நடக்கும்போது நிலமே அதிரும் வகையில் நெஞ்சை நிமிர்த்தி ராஜநடை நடக்கும் அழகு காண்போரை கவரக்கூடியது. திருப்பூந்துறை கிராமத்து மக்களுக்கு அந்தச் சேவல் வெறும் ஒரு வீட்டுப் பிராணி அல்ல, அதுவே அந்த ஊரின் உயிருள்ள கடிகாரம். அதுவே இயற்கையின் நாழிகை காட்டி. அந்த ஊரில் யாருடைய வீட்டிலும் கடிகாரங்கள் இல்லாத அந்த காலத்தில் காலத்தை அளக்கும் கருவியாக செங்கொண்டையே திகழ்ந்தது. பண்ணையார் அருளப்பதேவர் அந்தச் சேவலின் மீது அளவற்ற அன்பு வைத்திருந்தார். என் நிலத்தில் விளையும் நெல்லை விட இந்தச் சேவலின் குரலில்தான் என் செல்வமே அடங்கியிருக்கிறது என்று அவர் அடிக்கடி கூறுவார். காரணம், அந்தச் சேவலின் குரல் கேட்டபின்தான் அந்த ஊரின் இயக்கமே தொடங்கும். வைகறை தூதுவனின் கடமை. ஒவ்வொரு நாளும் கிழக்கு வானம் வெளுப்பதற்கு முன்பே, அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் செங்கொண்டை விழித்துக் கொள்ளும். மற்ற உயிரினங்கள் அனைத்தும் குளிரில் போர்த்திக் கொண்டு உறங்கும்போது செங்கொண்டை மட்டும் தன் கடமையை செய்யத் தயாராகும். பண்ணையார் வீட்டு வைக்கோல் போரின் உச்சிக்குத் தாவி ஏறும் செங்கொண்டை முதலில் வானத்தை அண்ணாந்து பார்க்கும். விண்மீன்களின் நிலையை வைத்து நேரத்தை கணிக்கும் வல்லமை அதற்கு இயற்கையிலேயே அமைந்திருந்தது. சரியான நேரம் வந்துவிட்டதை உணர்ந்ததும் தன் 2 சிறகுகளையும் படபடவென அடித்து உடலை சிலிர்த்துக் கொள்ளும். பின்னர் தன் கழுத்தை நீட்டி மூச்சுக்காற்றை உள்ளிழுத்து ஊரே அதிரும் வண்ணம் கொக்கடக்கோ என்று கம்பீரமாக முழங்கும். அந்த ஓசை காற்றை கிழித்துக் கொண்டு ஊரின் எல்லை வரை எதிரொலிக்கும். அது ஒருமுறை கூவினால் புரண்டு படுப்பார்கள். 2ஆம் முறை கூவினால் கண்களை திறப்பார்கள். 3ஆம் முறை கூவும்போது ஊரே எழுந்து அமர்ந்துவிடும். செங்கொண்டையின் குரல் கேட்டவுடன்தான் உணவர்கள் கலப்பையை தோளில் சுமப்பார்கள். இல்லத்தரசிகள் வாசல் தெளித்து கோலமிடுவார்கள்.
வேத விற்பனர்கள் ஆற்றுக்குச் சென்று சந்தியாவந்தனம் செய்வார்கள். பறவைகள் கூட்டிலிருந்து இரை தேடப் புறப்படும். கோவில் நடை திறக்கப்படும் ஓசை கேட்கும். சுருக்கமாகச் சொன்னால், செங்குண்டையின் குரல்தான் அந்த ஊரின் சாவியைப் போன்றது. அது திறந்தால்தான் அன்றைய நாளின் கதவு திறக்கும். மழையோ புயலோ கடும் பனியோ எது வந்தாலும் செங்குண்டை தன் கடமையிலிருந்து ஒருபோதும் தவறியதில்லை. காலம் தவறாமை என்பது உயிரின் மூச்சு என்பதைச் சொல்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தது அந்தச் சேவல். பண்ணையார் வீட்டில் உழைப்பிற்கு உதாரணமாக செங்குண்டை இருந்தது என்றால், சோம்பலுக்கு உதாரணமாக 2 ஜீவன்கள் இருந்தன. ஒன்று பண்ணையாரின் செல்லப் பிராணியான கருப்பன் என்ற நாய். மற்றொன்று பண்ணையாரின் ஒரே மகனான் மாறன். மாறன் செல்வச் செழிப்பில் வளர்ந்தவன். வியர்வை சிந்தாத உடம்பு. சூரியன் உச்சிக்கு வரும் வரை உறங்குவதையே வழக்கமாகக் கொண்டவன். அவனுக்கு துணையாக அந்த நாய் கருப்பனும் இரவெல்லாம் ஊரைச் சுற்றுவதும் பகலெல்லாம் திண்ணையில் சுருண்டு படுத்து உறங்குவதுமாக இருந்தது. இந்த இருவருக்கும் செங்குண்டையின் மீது தீராத கோபம். ஒருநாள் மாலை கருப்பன் நாய் செங்குண்டையைப் பார்த்து ஏளனமாகப் பேசியது. "ஏ சேவலே, உனக்கு வேறு வேலையே இல்லையா? தினமும் அந்த கடும் குளிரில் நடுங்கும் பனியில் ஏன் இப்படி தொண்டை கிழிய கத்துகிறாய்? நீ கத்துவதால் எங்கள் தூக்கம் களைகிறது. நீ கூவாவிட்டால் விடியல் வராதா என்ன? சூரியன் உதிக்காதா?" என்று கேட்டது. செங்குண்டை அமைதியாக பதிலளித்தது. "நண்பனே, சூரியன் உதிப்பது இயற்கையின் நியதி. ஆனால் அந்தச் சூரியனை வரவேற்கவும் நம் கடமைகளைத் தொடங்கவும் உயிரினங்களைத் தயார்படுத்துவது என் கடமை. காலத்தோடு எழாதவன் வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியாது." இதைக் கேட்ட கருப்பன் நாய் சிரித்தது. "வெறும் தற்பெருமை. நீ இல்லை என்றாலும் இந்த உலகம் இயங்கும். நீ சும்மா கத்தி ஊரை ஏமாற்றுகிறாய்" என்று இகழ்ந்தது. அப்போது அங்கே வந்த பண்ணையாரின் மகன் மாறனும், "ஆமாங் கருப்பா, நீ சொல்வது சரிதான். இன்று காலை நான் கனவு கண்டு கொண்டிருந்தேன். இந்தச் சேவலின் அலறல் சத்தம் கேட்டு என் கனவு கலைந்து விட்டது" என்று கல்லை எடுத்து சேவலின் மீது வீசினான். கல் குறித்தவறிச் சென்றாலும் மாறன் சொன்ன சொற்கள் செங்குண்டையின் நெஞ்சில் தை போன்று பாய்ந்தன. "நான் மழை வெயில் பாராமல், என் உடல் நலத்தையும் பொருட்படுத்தாமல் இவர்களை எழுப்புகிறேன். என் உழைப்பிற்கு இவ்வளவுதான் மதிப்பா?" என்று மனதிற்குள் குமுறி கண்ணீர் வடித்தது செங்குண்டை. "என் அருமை இவர்களுக்குத் தெரியவில்லை. சரி, நாளை நான் கூவப் போவதில்லை. என்ன நடக்கிறது என்று பார்க்கிறேன். நான் இல்லாவிட்டால் உலகம் இயங்குமா இல்லையா என்பதை இவர்களும் தெரிந்து கொள்ளட்டும்" என்று தனக்குள்ளேயே ஒரு சபதம் எடுத்தது. மறுநாள் அதிகாலை மார்கழி மாதத்தின் பனிப்போர்வை ஊரை மூடியிருந்தது. குளிர்காற்று சில்லிட்டு வீசியது. வழக்கமாக இந்த நேரத்தில் வைக்கோல் போரின் மீது ஏறி நிற்கும் செங்கொண்டை இன்று அமைதியாகத் தன் இருப்பிடத்திற்குள்ளேயே முடங்கிக் கிடந்தது. அதன் மனம் துடித்தது. நேரமாகிவிட்டதே, கூவ வேண்டுமே என்று உள்ளுணர்வு உந்திய போதும் மாறனும் கருப்பனும் சொன்ன வடுச்சொற்கள் அதைத் தடுத்தன. "வேண்டாம், அவர்கள் தூங்கட்டும், நன்றாகத் தூங்கட்டும்" என்று வைராக்கியத்துடன் இருந்தது. கிழக்கு வானம் மெல்லச் சிவந்தது. ஆனால் ஊரில் அசைவு இல்லை. வழக்கமாகச் சேவலின் குரல் கேட்டு எழும் மக்கள் அன்று ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தனர். பனியின் குளிர் வேறு அவர்களை போர்வையை விட்டு வெளியேற விடாமல் தடுத்தது. நேரம் கடந்து கொண்டே இருந்தது. நாழிகைகள் நகர்ந்தன. சூரியன் மெல்ல மெல்ல மேலேறி அடிவானத்தைத் தாண்டி சற்று மேலே வந்தது. அப்போதும் ஊர் விழித்த பாடில்லை. முதலில் விழித்தவர் அந்த ஊரின் முதியவர் ஒருவர். அவர் வானத்தைப் பார்த்து திடுக்கிட்டார். "அடடா, கதிரவன் இவ்வளவு மேலே வந்துவிட்டானே! ஏன் இன்று கோவிலில் மணி அடிக்கவில்லை? ஏன் சேவல் கூவவில்லை?" என்று பதறிப்போய் எழுந்தார். ஊரே தாமதமாக விழித்ததால் அன்றைய நாள் முழுவதுமே தலைகீழாக மாறியது. எங்கும் பதற்றமும் குழப்பமும் சச்சரவுகளும் எழுந்தன. உழவர்களின் அவலம். ஊரின் கடைக்கோடியிலிருந்த வயல்களுக்கு நீர் பாய்ச்சும் முறை அன்று பண்ணையார் அருளப்ப தேவருடையது. குறிப்பிட்ட நேரத்தில் மதகை திறக்காவிட்டால் நீர் அடுத்த ஊருக்குச் சென்றுவிடும். பண்ணையார் தாமதமாக விழித்து அவசர அவசரமாக வயலுக்கு ஓடினார். ஆனால் அதற்குள் முறை மாறி நீர் பக்கத்து ஊருக்கு திருப்பி விடப்பட்டிருந்தது. அன்று பாய்ச்ச வேண்டிய நீர் கிடைக்காததால் நாற்று நட்டிருந்த இளம் பயிர்கள் வாடத் தொடங்கின. "ஐயோ, ஒரு வருட உழைப்பு வீணாகிறதே" என்று பண்ணையார் தலையில் அடித்துக் கொண்டார். இல்லத்தரசிகளின் பாடு. வீடுகளில் பெண்கள் தாமதமாக எழுந்ததால் சமையல் செய்ய முடியவில்லை. கணவன்மார்கள் வெறும் வயிற்றுடன் வயலுக்குச் செல்ல வேண்டியதாயிற்று. குழந்தைகள் பசியால் அழுதன. பள்ளிக்கூடம் செல்லும் சிறுவர்கள் நேரம் கடந்து சென்றதால்
வாத்தியாரிடம் பிரம்படி வாங்கினர். கோவில் பூசை. தினமும் பிரம்ம முகூர்த்தத்தில் நடக்க வேண்டிய அபிஷேகம் தடைப்பட்டது. கோவிலர் அர்ச்சகர் அவசரமாக ஓடி வரும்போது வழியிலிருந்த கல்லில் இடறி விழுந்து காயமடைந்தார். இதனால் அன்று கோவில் நடை திறக்கப்படவே இல்லை. ஊருக்கு ஏதோ ஆபத்து வரப்போகிறது, அதனால்தான் இப்படி தடங்கல்கள் என்று ஊர் மக்கள் அச்சத்தில் உறைந்தனர். திருடனின் தப்பித்தல். எல்லாவற்றிற்கும் மேலாக முந்தைய இரவு ஊருக்குள் புகுந்த திருடன் ஒருவன் விடியற்காலையில் தப்பிச் செல்ல திட்டமிட்டிருந்தான். வழக்கமாக சேவல் கூவும் சத்தம் கேட்டால் ஊர் விழித்துவிடும் என்று பயந்து இருட்டோடு இருட்டாக ஓடிவிடுவான். ஆனால் இன்று ஊரே அமைதியாக இருந்ததால் அவன் நிதானமாக பல வீடுகளில் புகுந்து கிடைத்ததைச் சுருட்டிக் கொண்டு பட்டப்பகலில் யாருக்கும் தெரியாமல் தப்பிச் சென்றான். ஊரே அமளியானது. எங்கு பார்த்தாலும் கூச்சலும் அழுகுரலும் கேட்டது. மக்கள் அனைவரும் ஊர் மந்தையில் கூடினர். இன்று ஏன் இவ்வளவு சோதனைகள்? காலம் ஏன் இப்படி தாறுமாறானது என்று ஒருவருக்கொருவர் கேட்டுக்கொண்டனர். பண்ணையார் அருளப்பதேவர் முகத்தில் கவலை ரேகைகள் படர்ந்திருந்தன. அவர் யோசித்தார். தினமும் என்னை எழுப்பும் அந்த ஓசை இன்று ஏன் கேட்கவில்லை? அப்போதுதான் அவருக்கு புரிந்தது, இன்று செங்கொண்டை கூவவில்லை என்பது. அவர் நேராக தன் வீட்டிற்குச் சென்றார். அங்கே திண்ணையில் இன்னும் சோம்பலாக படுத்து கிடந்த தன் மகன் மாறனையும் நாய் கருப்பனையும் பார்த்தார். அவருக்கு கோபம் தலைக்கேறியது. மாறா, எழுந்திரு என்று கர்ஜித்தார். மாறன் திடுக்கிட்டு எழுந்தான். என்ன தப்பா, ஏன் இவ்வளவு கோபம் என்று விழித்தான். இன்று ஊரே நாசமாகிவிட்டது தெரியுமா? பயிர்கள் வாடின, கோவில் பூட்டப்பட்டது, வீடுகளில் அடுப்பு எரியவில்லை. இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? நேரம் தவறியதுதான். அந்த நேரத்தை நமக்கு நினைவுபடுத்தும் சேவல் இன்று கூவவில்லை. ஏன் என்று உனக்கு தெரியுமா என்று கேட்டார். மாறனும் நாய் கருப்பனும் திருதிருவென விழித்தனர். பக்கத்து வீட்டு வேலைக்காரன் தயங்கி தயங்கி முன்வந்து, ஐயா, நேற்று மாலை சின்ன ஐயாவும் இந்த நாயும் சேவலை கேலி செய்து கல்லால் அடித்ததை நான் பார்த்தேன். நீ கூவாவிட்டால் உலகம் விடியாதா என்று ஏளனம் பேசினார்கள். அதனால்தான் சேவல் மனம் வருந்தி அமைதியாகிவிட்டது என்று உண்மையை உடைத்தான். இதைக் கேட்ட பண்ணையார் வேதனையும் கோபமும் கொண்டார். அவர் தன் மகனை பார்த்துச் சொன்னார். முட்டாளே, இயற்கையில் ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு கடமை இருக்கிறது. சூரியன் உதிப்பது அது இயற்கை. ஆனால் விழித்துக்கொள், உழைக்கத் தொடங்கு, நேரத்தை வீணாக்காதே என்று எச்சரிப்பது அந்தச் சேவலின் கடமை. ஒரு சமூகம் சீராக இயங்க காலம் தவறாமை எவ்வளவு முக்கியம் என்று இன்று புரிந்ததா? அந்த வாயில்லா ஜீவனுக்கு இருக்கும் பொறுப்புணர்ச்சி கூட ஆறறிவு படைத்த உனக்கு இல்லையே. பண்ணையாரின் வார்த்தைகள் சவுக்கடி போல விழுந்தன. மாறன் தலை குனிந்தான். அவனுக்கு தன் தவறு புரிந்தது. ஒரு சேவலின் குரல் வெறும் சத்தம் அல்ல, அது அந்த ஊரின் ஒழுக்கத்தின் அடையாளம் என்பதை அவன் உணர்ந்தான். நாய் கருப்பனும் தன் தவறை உணர்ந்து வாளைச் சுருட்டிக் கொண்டு நின்றது. பண்ணையார் தன் மகதன் மற்றும் ஊர் மக்கள் புடைசூழ கொல்லைப்புறத்தில் சோர்ந்து போயிருந்த செங்கொண்டையை தேடிச் சென்றனர். அது யாரையும் நிமிர்ந்து பார்க்காமல் மூலையில் ஒடுங்கியிருந்தது. பண்ணையார் அதன் அருகில் சென்று மெதுவாக அதன் முதுகை தடவிக் கொடுத்தார். செங்கொண்டை, எங்களை மன்னித்துவிடு. அறிவற்ற என் மகன் செய்த தவறுக்காக நீ உன் கடமையை விடலாமா? நீ இல்லாவிட்டால் இந்த ஊரே ஸ்தம்பித்துப் போய்விட்டது பார்த்தாயா? நீதான் இந்த ஊரின் காலக்காவலன். உன் குரல்தான் எங்கள் வாழ்வின் அச்சாணி என்று உருக்கமாக பேசினார். மாறனும் சேவலின் காலடியில் விழுந்து, என்னை மன்னித்துவிடு. இனி நான் உன்னை தொந்தரவு செய்ய மாட்டேன். நானும் உன்னைப் போல விடியற்காலையில் எழுந்து என் கடமைகளை செய்வேன் என்று உறுதி அளிக்கிறேன் என்று கண்ணீர் மல்க கூறினான். கடுப்பன் நாய் சேவலின் இறகுகளை தன் நாவால் வருடி தன் வருத்தத்தை தெரிவித்தது. மக்களின் அன்பையும் அவர்களின் உணர்வுகளையும் புரிந்து கொண்ட செங்கொண்டை மெல்ல எழுந்தது. தன் சிறகுகளை விரித்து உதறியது. அதன் கண்களிலிருந்த சோகம் மறைந்து பழைய கம்பீரம் குடியேறியது. அது மெதுவாக நடந்து சென்று வழக்கமாக ஏறும் அந்த வைக்கோல் போரின் உச்சிக்குச் சென்றது. அப்போது நேரம் உச்சி வெயிலாக இருந்தாலும் அது தன் மகிழ்ச்சியையும் மன்னிப்பையும் தெரிடிக்கும் விதமாக கழுத்தை நீட்டி கொக்கரக்கோ என்று உரக்க கூவியது. அந்த குரல் கேட்டு ஊர் மக்கள் அனைவரும் மகிழ்ந்தனர். அது வெறும் கூவல் அல்ல, அது அந்த ஊரின் ஒழுக்கத்திற்கான வெற்றி முழக்கம். அன்று முதல் திருப்பூந்துறை கிராமம் மீண்டும் புத்துயிர் பெற்றது. மாறன் தன் சோம்பேறித்தனத்தை விட்டொழித்தான். தினமும் சேவல் கூவும் முன்பே எழுந்து வயல் வேலைகளை கவனிக்கத் தொடங்கினான். நாய் கருப்பனும் இரவு முழுவதும் விழித்திருந்து வீட்டை காவல் காத்தது.
செங்கொண்டை தன் இறுதி மூச்சு உள்ளவரை ஒரு நாளும் ஒரு நொடியும் தாமதிக்காமல் தன் கடமையை செய்து வந்தது. இந்த கதை நமக்குச் சொல்லும் பாடம் ஆழமானது. நீதி. காலம் பொன்னானது என்று சொல்வதை விட காலம் உயிரானது என்று சொல்வதே பொருந்தும். இழந்த செல்வத்தை மீட்டுவிடலாம், இழந்த புகழை சம்பாதித்து விடலாம். ஆனால் இழந்த நேரத்தை எவராலும் எக்காலத்திலும் மீட்க முடியாது. ஒரு சிறிய சேவல் தன் கடமையை செய்யத் தவறினால் ஒரு கிராமமே நிலைகுலைந்து போகிறது என்றால், ஆறறிவு படைத்த மனிதர்களாகிய நாம் நம் கடமையையும் காலத்தையும் எவ்வளவு கண்ணும் கருத்துமாகப் பேண வேண்டும்? சூரியன் யாருக்காகவும் காத்திருப்பதில்லை, காலமும் யாருக்காகவும் இருப்பதில்லை. நேரத்தை கடைபிடிப்பவனே வெற்றியாளன் ஆகிறான், கடமையை செய்பவனே தலைவனாகிறான். விடியலை தேடும் அந்தச் சேவல் இன்றும் நம் மனசாட்சியின் வடிவில் கூவிக்கொண்டே இருக்கிறது. விழித்துக்கொள், நேரம் கடக்கிறது, கடமையை